அத்தியாயம் 21. வட்ட வடிவ மேஜை மீது கையை தலைக்கு கொடுத்தாற் போல ராம் அமர்ந்திருக்க, முக்கியமான மீட்டிங்கை முடித்துவிட்டு அப்போதுதான் சந்தோஷ் உள்ளே வந்தான். இவன் என்ன இப்படி உட்கார்ந்திருக்கான்? தப்பாச்சே. அருகே சென்றவன் அவன் கையை எடுத்தான். அதில் சிந்தனை தெளிந்தவன் அவனை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். டே ராம், உனக்கு என்னாச்சு? காலையிலேயே பிரம்ம பிடிச்சவ மாதிரி உட்கார்ந்திருக்க. ஒண்ணு இல்ல. என்ன நடந்தது சொல்லு. நீ இப்படி இருக்க ஒரே காரணம் அபிமன்யுவாத்தான் இருக்கணும். ஆனா அவனும் இப்ப ஊர்ல இல்லையே, அப்புறையே இப்படி இருக்க? மலர்விழி பிசினஸ் ஒப்பந்தத்தை மறுத்த அன்னைக்கே அபி வெளியூர் போயிட்டானே. இன்னையோட 4 நாள் ஆயிடுச்சு. அவர் ஊர்ல இருந்தாதான் பிரச்சனையா, இல்லனாலும் எனக்கு பிரச்சனை தான். என்னடா சொல்ற, தெளிவா சொல்லு. சார், எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையை உங்களுக்கு சொல்றேன், கவனமா கேளுங்க. சந்தோஷ் அவன் சொல்வதை கவனமாக கேட்க அவனை ஆழ நோக்கினான். படார் படார் என்ற பெருத்த சத்தம். கதவு திறந்தது. 32 பல்லையும் காட்டியபடி தர்ஷன் நின்றிருந்தான். அவனை இருவரும் கண்டு தலையில் அடித்துக் கொண்டனர். நேரங்காலம் தெரியாம தான் வருவான், லூசு பையன். டேய் லூசே, பொறுமையா வரமாட்ட? நேரங்காலம் தெரியாம பூஜையில புகுந்த கரடி மாதிரி. சந்தோஷ் அவனை திட்ட, நான் இப்ப என்ன பண்ணேன்? எதுக்குடா என்னை திட்டுற? உன்னை திட்டாம மடியில் வச்சு கொஞ்சுவாங்களா? பைத்தியமே. 2 பேரும் வாயை மூடுங்க சார். இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, நான் சொல்ல வர விஷயத்த சொல்ல மாட்டேன். நாங்க பேச மாட்டோம், நீ சொல்லு. சந்தோஷ் கூற, இப்பொழுது அவனோட தர்ஷனும் அவன் கூறும் விஷயத்தை கேட்டான். சார், நாம இதுவரைக்கும் எதிர்பார்க்காத விஷயம், நாம கனவுல கூட நினைச்சு பார்க்காத விஷயம் நம்ம பாஸ் வாழ்க்கையில நடக்க போகுது. அவன் பில்டப் தர இருவரும் கடுப்பாகி விட்டனர். டேய், பில்டப் போதுண்டா, நேரடியா விஷயத்துக்கு வா. கொஞ்சம் பில்டப் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். தேவையில்லை, சொல்ல வந்த விஷயத்த மட்டும் சொல்லு. நம்ம பாஸ் கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அதுவும் நாளைக்கே. அவனை ஏற இறங்க பார்த்த இருவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். அப்புறம் அவன் கல்யாணத்தையே வெறுப்பவன். அவனுக்கு காதல், அன்பு, பாசம் இதெல்லாம் எந்த கடையில விக்கிறதுன்னு கேட்பான். அவனுக்கு தெரிந்த ஒரே விஷயம் பிசினஸ், அது மட்டும்தான். ஏதோ நண்பர்களோட கொஞ்சம் பாசத்தை காட்டுவான், அதுவும் எப்பொழுதாவது. இதுல அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்றால் எப்படி நம்புவார்கள்? ராம், நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருச்சா, இல்ல நைட்டு தண்ணி கொஞ்சம் அதிகமாயிடுச்சா? காலையிலேயே தேவையில்லாம உளர்ற. சார், 2 பேரும் சிரிக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. எனக்கும் முதல்ல நம்ப முடியல. அதனாலதான் 2 முறை அவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டேன். அவரே சொன்னார், வேண்டும்னா கால் ரெக்கார்டு காட்டுறேன், அப்போதாவது நம்புறீங்களா? அபிமன்யு பேசியதை எடுத்து அவர்களுக்கு போட்டு காட்டினான். அது அவனுடைய குரலே. பெரிதாக நீண்ட பேச்சு இல்லை, 2 நொடிதான். ராம், நாளைக்கு எனக்கு கல்யாணம். சோ ஈவினிங் பிரஸ் மீட் ரெடி பண்ணு. இன்னைக்கு நைட்டு நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுவேன். எனக்காக நீ அங்க வெயிட் பண்ணு. அவ்வளவுதான். அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. தர்ஷன், சந்தோஷ் இருவருக்கும் நம்ப முடியவில்லை. ஆனால் அவன் குரலை கேட்டு நம்பாமலும் இருக்க முடியவில்லை. இப்ப புரியுதா நான் ஏன் பிரம்ம பிடிச்சவ மாதிரி உட்கார்ந்து இருந்தேன்னு? சந்தோஷ் கையில் இருந்த அவனுடைய போனை பிடுங்கிக் கொண்டே கேட்க, டே ராம், என்னால நம்ப முடியலடா. அதே சமயம் அவன் வார்த்தை உண்மைன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாரு? அத உங்ககிட்ட சொல்லலையா? சார், பாஸ் இதெல்லாம் சொன்னதே பெரிய விஷயம், இதுல அந்த பொண்ணை வேற என்கிட்ட சொல்லுவாரா? அதுவும் சரிதான். ஆனா ஏன் இப்படி ஒரு அவசர கல்யாணம்? அதுவும் நம்ம கிட்ட கூட சொல்லாம ரகசியமா ராம் கிட்ட மட்டும் சொல்லியிருக்கானே. இல்ல, எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. தர்ஷன் போனை நீட்ட, என்னது, அவனே அனுப்பினானா? ஆமா, அத பார்த்துதான் இங்க வந்தேன். இந்த செய்தி விளையாட்டுக்கா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நிஜமாவே அபி கல்யாணம் செய்துக்க போகிறானா? அவன் கூறிய பிறகுதான் சந்தோஷ் அவனது போனை தேடி எடுத்தான். அவனுக்கும் அபிமன்யு குறுஞ்செய்தி அனுப்பி இருந்தான். டே தர்ஷன், எங்கேயாவது பூகம்பம் வருதான்னு பாரு. இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கே. சார், ரொம்ப அதிர்ச்சி ஆகாதீங்க. அவர் கல்யாணம் மட்டும் நாளைக்கு பண்ணிக்கிறதாக சொன்னாரு. ஆனா எந்த காரணத்தை மனசுல வச்சு இந்த முடிவுக்கு வந்தாருன்னு தெரியல. அதுவும் இல்லாம யார கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு தெரியாது. இதெல்லாம் மனசுல வச்சுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாம் ஒரே விடை தெரியாத கேள்வியா இருக்கு. இந்த அபிமன்யு நம்மளை எப்போதும் ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்கிறான். நிம்மதி இருக்கவே விட மாட்டான். சந்தோஷ் சுழலும் நாற்காலியில் சுழண்டு கொண்டே கூற, அதெல்லாம் அவனுக்கு கைவந்த கலை. நாம அதை பத்தி யோசிக்காம அடுத்த வேலையை பார்ப்போம். தர்ஷன் கூற, எங்க பாக்குறது? அதான் மூளைக்கு வேலை கொடுத்து என்ன உட்கார வச்சுட்டானே. இனி ஒரே சிந்தனை மட்டும்தான். அவனை கட்டிக்க போற அந்த அப்பாவி பொண்ணு யாரோ? ஒரு இரவு பொறுத்தா நாளை காலையில் அந்த பொண்ணை பாத்துடலாம்.
அதனால ஓவரா சிந்திக்காம வேலையை பாரு. சந்தோஷ் எங்கே அவன் பேச்சையை கேட்டான். சிந்தனையில் ஆழ்ந்து விட்டான். ராம் அடுத்த கட்ட வேலையை பார்க்க கிளம்பி விட்டான். ஹேமமாலினி வீட்டின் முன்பு போடப்பட்ட ஊஞ்சலில் அமர்ந்து எதிரே மல்லி பறந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கும் அதே அதிர்ச்சி. தன் நண்பனின் கல்யாணம். முதலில் நம்பாமல் இருந்தாலும் பின் அவனிடம் இருந்து வந்த குறுஞ்செய்தி நம்ப வைத்தது. மலர்விழி தலையில் ஏற்பட்ட காயம் முன்பை விட இப்போது ஆறி இருந்தது. தலையில் இருந்த கட்டு அவிழ்க்கப்பட்டு பழையபடி மாறிவிட்டாள். ஆனால் அவ்வப்பொழுது சிறிய வலி மட்டும் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அதற்கும் மருத்துவர் ஆலோசனை பெற்று மாத்திரை வாங்கி கொண்டாள். அவளுக்கு வேலைக்கு வேலை, உணவு, மாத்திரை என எல்லாம் சரியாக கொடுத்தாள் மாலினி. காலை அவனது குறுஞ்செய்தியை கண்டவளுக்கு அதன் பிறகு எதுவும் செய்ய தோன்றவில்லை. ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தவள் அருகே 2 ஐஸ்கிரீம் கப்போடு வந்து அமர்ந்தாள் மலர்விழி. அக்கா, என்ன காலையில இருந்து ஒரே யோசனையாவே இருக்க? ஒண்ணும் இல்ல பாப்பு. இல்ல, உன் முகமே சரியில்லை, சொல்லுக்கா. பாப்பு, உனக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லவா? என்னது? எனக்கு அதிர்ச்சியான விஷயமா? சரி சொல்லு. ஐசை வாயில் வைத்து கொண்டு கூற, அபிமன்யுவுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுவும் நாளைக்கே. வாயில் வைத்த ஸ்பூனோடு அவளை பார்த்தவள் அவளுக்கே உரிய அழகிய குறுநகையை சிந்திவிட்டு, அக்கா, இது அதிர்ச்சியான விஷயமா? நல்ல விஷயம். எப்படியோ அந்த ராட்சசருக்கு கல்யாணம் ஆகி அவன் பொண்டாட்டியே அவனை நல்ல 4 கேள்வி கேட்கணும். அப்பவாச்சும் இந்த திமிரெல்லாம் விட்டு அடங்கி இருக்கானான்னு பாக்கணும். போச்சு, விளங்கிடும். ஹேய், நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? அவனுக்கு கல்யாணம் நடந்தா நீ கடைசி வரைக்கும் உன் வீட்டுக்கு போகவே முடியாது. அது உனக்கு தெரியும் தானே? அக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஒரு கொலைகாரனோட அன்பு கிடைச்சாதான் என் சொந்த இடத்துக்கு போக முடியும்னா எனக்கு அந்த அன்பே தேவையில்லை. பாப்பு, என்ன சொல்ற? அபி நல்லவன். அவனை பத்தி உனக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை மறந்துடு. அவன் தேவையில்லாம ஒரு உயிரை எடுக்கிறமில்ல. அக்கா, உங்க ஃப்ரெண்டுங்கிறதால அவருக்கு பறிஞ்சு பேசுறீங்க. ஆனா அவர் ஒருவரை கொலை செஞ்சத என் 2 கண்ணால பார்த்தேன். அப்போ அவரை பார்க்க அரக்கன் மாதிரி, இன்னும் சொல்ல போனா ராட்சசன் மாதிரி இருந்தாரு. பாப்பு, அவனை பத்தி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் சொல்றத கேளு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்க்கா. அவரை பத்தி நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. அந்த அளவுக்கு அவர் மேல பயம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்படி செஞ்சாதான் நான் திரும்ப போக முடியும்னா அந்த வாழ்க்கையோ அவரோட அன்போ எனக்கு தேவையில்லை. இனிமே இதை பத்தி பேசாதீங்க. பாப்பு, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. அவள் திரும்ப ஆரம்பிக்க மலர்விழி அங்கிருந்து சென்று விட்டாள். இவ என்ன இப்படி இருக்கா? ஏதாவது பண்ணி நம்ம அபியை இவளோட அன்புக்கு அடிபணிய வைக்க பார்த்தா முடியாது போலயே. இந்த அபி என்ன பண்றானே தெரியல. இதுல பாப்பு மனசுல முழு அரக்கனாவே இருக்கான். தவறான புரிதல் அவன் மேல மேலும் கோபத்தை கொடுத்திருக்கு. என்ன வேற பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா. நாம இனி அமைதியாவே இருப்போம். மாலினி அமைதியானாள். அத்தியாயம் 22. இன்றைய இனிய காலை பொழுதை கருமேகங்கள் படி சூழ மழை எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்ற ரீதியில் வானம் இருக்க அதை பார்த்து கொண்டே மலர்விழி வீட்டின் முன்பு இருந்த ஊஞ்சலில் காஃபியை பருகி கொண்டு இருந்தாள். அவள் அருகே மல்லி உட்கார்ந்திருந்தாள். ராணி, இன்றைய விடியல் கொஞ்சம் வித்தியாசமாக உள்ளதுதானே? ஆமா மல்லி, காலையிலேயே சூரியனை கருமேகம் மறைத்து விட்டதே. இன்று நல்ல மழை இருக்கும். நனைய தயாராக இரு. மழை வந்ததும் நாம் ஓடி விடலாம். கண்டிப்பாக ராணி. மழையில் நனைந்து எத்தனை நாட்கள் ஆகிறது? இன்னைக்கு வெளியில கால் எடுத்து வச்சிங்க, அவ்வளவுதான் 2 பேருக்கும். நாள் முழுக்க சாப்பாடு கிடையாது. ஒழுங்கா அடங்கி ஒடுங்கி வீட்டுல இருக்கணும், சரியா? என்றாள் மாலினி. அக்கா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மழைய பார்த்தா என்னோட கால் தரையில நிக்காது. இன்னைக்கு ஒரு நாள் அனுமதித்தாக்கா. மலர்விழி அவள் தாடியை பிடித்து கேட்க, பாப்பு, உன் தலையில அடிபட்டு இருக்கு. அதனால மழையில நனைய கூடாது. அப்படி நனைஞ்சா உன் தலையில வலிதான் அதிகமாகும். நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். இந்த ஒரு தடவை என் பேச்சு கேளு பிளீஸ். நல்ல பாப்பு இல்ல? என் செல்ல பாப்பு தானே? சரி, நான் நனையல. ஆமா, நீ எங்கேயாச்சும் வெளியில போறியா? காலையிலேயே குளிச்சுட்டு புது துணியெல்லாம் போட்டிருக்க. ஆமா, வெளியில போறேன். அவள் 32 பல்லும் தெரிய சிரித்தாள். நீ சிரிச்சது போதும். என்கிட்ட சொல்லாமனு எங்க போற? அதுவா, வேற எங்க, கோவிலுக்கு தான். என்னது, கோவிலுக்கா? அதுவும் நீ தனியா போக போறியா? நானும் உன்னோட வருகிறேன்கா. அதெல்லாம் வேண்டாம் பாப்பு. நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுல இரு. இல்லக்கா, நானும் வருவேன். என்னையும் உன்னோட அழைச்சிட்டு போ. பாப்பு, நீ அங்க வேண்டாமே. அக்கா, எனக்கு காரணம் சொல்லு. நான் ஏன் அங்க வரக்கூடாது? பாப்பு, என்னை அபி கூப்பிட்டுருக்கான். அங்க நீ எதுக்கு? தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை தான் வரும். அதான் உன்னை வீட்டுல இருக்க சொல்றேன்.
அப்போ சரி, அந்த ராட்சசனோட திருமணத்தை பாக்குறதுக்கு இங்க இருந்து தொலைக்காட்சியில வீட்டுல லிட்டில் கிருஷ்ணா பாக்கலாம். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வேண்டுமானா மல்லிய துணைக்கு கூட்டிட்டு போ. அதெல்லாம் வேண்டாம். எனக்கு துணையாதான் ஒரு லூசு வருதே, அப்புறம் மல்லி எதுக்கு? பாய் பாப்பு. பாய்க்கா. அவளுக்கு டாட்டா காட்டி விட்டு மலர்விழி வீட்டிற்குள் சென்று விட்டாள். மல்லியோடு லிட்டில் கிருஷ்ணா பார்க்க ஆரம்பித்து விட்டாள். அவள் இப்பொழுதெல்லாம் வளரும் குழந்தை போல சுட்டி டிவியை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். நேற்றைய இரவு 2 மணிக்கு வெளியூரில் இருந்து வந்தான் அபிமன்யு. அவன் வருகை முன்பே தெரிந்திருந்ததால் ராம், சந்தோஷ் இருவரும் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் அவனுக்காக காத்திருந்தனர். ராம் நன்றாகவே சோஃபாவில் படுத்து தூங்கிவிட்டான். சந்தோஷ் அரை தூக்கத்தில் கையில் ரமணிச்சந்திரன் எழுதிய காதல் வைபோகமே புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு புத்தகம் படிப்பது இயல்பான குணம். அதிலும் காதல் கதைகளை படிப்பதில் அலாதி இன்பம். அப்புறம் நிஜத்தில் மாலினி அவனது காதலை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறாள். அவளை சம்மதிக்க வைக்கவே விதவிதமான நூல்களை படித்து பெண்ணவள் இதயத்தை கவர நினைக்கிறான். அந்த ரீதியில் இது 48வது புத்தகம். இன்னும் 2 படித்தால் அரை சதம் அடித்து விடலாம். அவன் ஆழ்ந்து வாசித்துக் கொண்டிருக்க அபிமன்யு காலடி ஓசை செவிகளை எட்டியது. பொதுவாக அவனை யாரும் பிக்கப் செய்வது பிடிக்காது. முடிந்தவரை அவனே காரை ஓட்டி வருவான். எந்த நேரமானாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் சரி, தனித்தே காரில் பயணிக்க விரும்புவான். அதனால் சந்தோஷ், ராம் இருவருக்கும் அவனை விமான நிலையம் சென்று அழைத்து வரும் சிரமம் இல்லை. சந்தோஷ் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை வைத்துவிட்டு சோஃபாவில் தூங்கிக் கொண்டிருந்த ராமை எழுப்பினான். தூக்கத்தில் கண்களை கசக்கிக் கொண்டு தன் முதலாளி முன்பு நின்றான். சந்தோஷ், இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் சக்சஸ் தானே? எந்த பிரச்சனையும் இல்லையே? அவன் அணிந்திருந்த பிங்க் நிற கோட்டை கலட்டியவாறே கேட்க, ஆல் இஸ் சக்சஸ். ஆனா வழக்கத்திற்கு மாறா நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள சமாளிச்சு எல்லாரையும் சம்மதிக்க வைப்பதற்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன். எல்லாம் நாளைக்குள்ள சரியாயிடும். யூ டோன்ட் ஃபீல். என்றும் இல்லாத அதிசயமாக அவனுக்கு சமாதானம் கூறி தோளை தட்டிவிட்டான். அதையெல்லாம் பார்த்து சந்தோஷ் ஒரு நிமிடம் கனவா நிஜமா என்று நினைத்தான். அவனது எண்ணம், விஷயத்தை சொன்னால் அபி திட்டுவான், இல்லை டென்ஷன் ஆவான் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அதற்கு எதிர்மறையாக நடந்தது அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டது. அபிமன்யு அரை தூக்கத்தில் நிற்க முடியாமல் வழிந்து கொண்டிருக்கும் ராமை பார்த்தான். ராம் என்ற கணீர் குரலை எழுப்பினான். பயப்புள்ள பயந்தே விட்டது. எஸ் பாஸ், என்ன வேலை சொல்லுங்க? நான் கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? எஸ் சார், நீங்க சொன்னது போல எல்லாம் தயாரா இருக்கு. ஈவினிங் பிரஸ் மீட் கூட ரெடி. ஆனா ஒரு சின்ன டவுட். என்ன சொல்லு? பாஸ் பாஸ், எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொல்லவா, இல்ல உங்க கெஸ்ட் ஹவுஸ் வர சொல்லவா? ஏய் இடியட், இது என்ன கேள்வி? கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு தானே அழைச்சிட்டு போவேன், அதனால வீட்டுக்கே வர சொல்லு. ஓகே பாஸ். ஓகே, நீங்க 2 பேரும் நாளை காலையில சீக்கிரமா பக்கத்துல இருக்கிற கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்துருங்க. சந்தோஷ், நீ வரும்போது மாலினி அழைச்சிட்டு வந்துரு. தர்ஷன் கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடு. என் பேரண்ட்ஸ் தான் வரமாட்டாங்க, நீங்களாச்சும் வரணும். அதனால இப்ப போய் தூங்குங்க. அவன் அங்கிருந்து நகர, அபி ஒரு நிமிஷம். எஸ் சொல்டா. ஏன் அப்பா அம்மா கிட்ட சொல்லலையா, இல்ல அவங்களே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாது. கல்யாணம் நடக்கும் வரைக்கும் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியவும் கூடாது. ஏன் அபி இந்த அவசர திருமணம்? திடீர்னு கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு சொல்ற. இதுல பொண்ணு யாருன்னு கூட சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு கேள்வி கேட்டா பிடிக்காது. இருந்தாலும் சொல்றேன், நான் ஆழ்ந்து யோசிக்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். இந்த விஷயமும் அப்படித்தான். அதனால நீ போய் தூங்கு. உன் கேள்விக்கெல்லாம் காலையில நிச்சயமா பதில் கிடைக்கும். அபிமன்யு நிற்காமல் அறைக்கு சென்று விட்டான். சந்தோஷிற்கோ ஏண்டா இவனிடம் கேட்டோம் என்றாகிவிட்டது. கடுப்பில் அப்படியே சோஃபாவில் அமர அதில் படுத்திருந்த ராமை பார்க்காமல் அவன் மேலேயே உட்கார்ந்து விட்டான். ஐயோ, என்ன சாவடிக்க பாக்குறீங்களா? அவன் கத்த தலையணையால் அவனை அடித்து விட்டு அருகே இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். அறைக்கு வந்தான் அபி. சட்டையை கழட்டி அவன் முன்னே இருந்த ஆள் உயர புகைப்படத்தில் தூக்கி எறிந்துவிட்டு அப்படியே படுக்கையில் சரிந்தான். ராம் காலையில் வேலையை பார்க்க சீக்கிரம் கிளம்பி சென்று விட்டான். அவனுக்கு அருகே நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த சந்தோஷை பார்த்தவன் அருகே டீபாயில் இருந்த குடுவை தண்ணீரை அவன் முகத்தில் ஊற்றிவிட்டு ஓடிவிட்டான். அங்கே நின்றால் தர்ம அடிதான். காலையிலேயே கடுப்போடு எழுந்தான் சந்தோஷ். அங்கே அவனுக்கான அறையில் சென்று தயாரானான். அதிகாலை பொழுது 6 மணி அளவில் அலாரம் அடித்து அபிமன்யுவை எழுப்ப அதை அணைத்துவிட்டு எழுந்தான். அவன் கண்களில் முதலில் பட்ட போட்டோவை பார்த்துவிட்டு அதில் தூங்கிக் கொண்டிருந்த சட்டையை எடுத்தான். அவன் விழிகளில் பெரியதாக எந்த மாற்றமும் இல்லை. 6 நொடிகள் புகைப்படத்தை கண்ணிமிக்காமல் பார்த்தவன்
பிறகு அவனது உடற்பயிற்சி அறைக்குள் நுழைந்து விட்டான். எது தவறினாலும் தவறும், அவனது உடற்பயிற்சி என்றும் தவறாது. வேர்வை வழிய உடற்பயிற்சி செய்தவன் குளியல் அறைக்குள் புகுந்து விட்டான். ஷவரில் இருந்து வெதுவெதுப்பான நீர் அவன் மேல் பட்டு சென்றது. அவன் விழிகள் இப்பொழுது மாறாக இரத்த சிவப்பாக இருந்தது. கண்களில் ஏதோ ஒரு வித கோபம். ஆனால் அது யார் மீது? அவனது ப்ரப்போசலை மறுத்த மலர்விழி மீதா, இல்லை அவனுக்கு எதிராக நிற்கும் சைந்தவி மீதா? இங்கு மலர்விழி தொலைக்காட்சியில் லிட்டில் கிருஷ்ணா பார்த்துவிட்டு அவள் அறைக்கு சென்று குளிக்க சென்று விட்டாள். மல்லி சோபாவில் அமர்ந்திருந்தது. வீடே அமைதியாக இருக்க மலர்விழி குளித்துவிட்டு மஞ்சள் நிற ஆடை உடுத்திக் கொண்டு கீழே வர அவள் வீட்டு கதவு பயங்கரமாக தட்டப்பட்டது. இருங்க வரேன். மல்லி அவள் முன்னே வந்தாள். ராணி, நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் யார் வந்திருக்கிறார்கள் என்று பார்த்து வருகிறேன். அவளும் நடுக்கூடத்திலே நின்றுவிட மல்லி மட்டும் சாளரத்தின் வழியே வெளியே வந்து நின்றிருந்தவனை பார்த்தது. 5 அடி உயரம் கொண்ட ஆடவன் முகத்தில் கையில் ரத்தம் படிந்து இருந்தது. ராணி, வெளியே இருப்பவன் உடம்பெல்லாம் இரத்த காயத்தோடு இருக்கிறான். நீங்கள் கதவை திறக்க வேண்டாம். ஏதாவது பிரச்சனையாக இருக்க போகிறது. மல்லி, ஏன் அப்படி யோசிக்கிறாய்? அவருக்கு நம் உதவி தேவைப்படலாம் இல்லையா? ராணி, இப்படி உதவி செய்கிறேன் என்ற பெயரில் தான் நீங்கள் இந்த நிலையில் இருக்கிறீர்கள். இதில் அவனுக்கு உதவி செய்து வேறு ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளப் போகிறீர்கள். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நீ தேவையில்லாம கற்பனை செய்யாதே. என்னோடு வா, கதவை சென்று திறக்கலாம். மலர்விழி கதவை திறந்தாள். அத்தியாயம் 23. 5 அடி ஆடவன் ஒருவன் பதட்டத்தோடு அவள் எதிரே நின்றிருந்தான். அவன் நெற்றியில் காயம் பட்டு ரத்தம் ஒழுகி நின்றிருந்தது. இதில் ஆங்காங்கே இரத்த காயம் வேறு. இது இது மாலினி விடா? ஆமா, ஏன் என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஆமா, நீங்க யாரு? நான் அவளோட தங்கை. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் சாலையில போகும்போது உங்க அக்காவை 2 பேரும் கட்டாய திருமணம் செய்ய கோவிலுக்கு கடத்தி போனாங்க. அதை தடுக்க போய்தான் எனக்கு இந்த நிலைமை. அப்போதான் உங்ககிட்ட உடனடியா கூற சொல்லி இந்த காடை கொடுத்தாங்க. உடனே அவங்கள போய் பாருங்க. ஆனா என் அக்கா தனியா போகலையே. நான் பார்க்கும்போது ஒரு ஆள் காயத்தோட கீழே விழுந்து கிடந்தாரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுட்டேன். இங்க தாமதிக்கு ஒவ்வொரு கணமும் அங்கே மாலினி நிலை மோசமாயிடும். சீக்கிரமா போங்க. மலர்விழிக்கு அவனை விட பதட்டம். ஒன்றும் புரியவில்லை. மாலினியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. மல்லி, நான் உடனே செல்ல வேண்டும். ராணி, மானிடர்களை முழுவதுமாக நம்புதல் கூடாது. என் பேச்சை கேளுங்கள். என் மனதிற்கு ஏதோ தவறாகப்படுகிறது. மல்லி, நீ இங்கே இரு, நான் சொல்கிறேன். எனக்கு என் அக்காவை காப்பாற்றணும். அதுவும் இல்லாம இவர் உடல்ல காயம் பட்டு ரத்தம் வருவதை கண்டும் நீ இவர் நம்பாம சந்தேகம் படுறாயா? ராணி, என் சந்தேகத்தை கூறினேன். நீயும் சந்தேகமும். நான் போறேன். நீயும் வருவதா இருந்தா வா. இதோ வருகிறேன். மலர்விழி வெண்மை நிற துப்பட்டாவை அணிந்து கொண்டு அவனிடமிருந்து கோவிலின் முகவரியை பெற்றவள் மல்லியோடு ஒரு ஆட்டோவில் ஏறினாள். அவள் மனதில் பதட்டம். தன் அக்காவிற்கு என்ன நடந்திருக்கும்? அவளை அழைத்து சென்ற சந்தோஷ் நிலை இப்பொழுது என்ன? மல்லியோ அவள் தோளில் உட்கார்ந்து வந்தது. ராணி, இந்த ஆட்டோ என்ன இவ்வளவு மெதுவாக செல்கிறது? இதற்கு நாம் பறந்தே சென்றிருக்கலாம். ஆபத்து வந்தால் இப்படித்தான் ஆமை நடை போட்டு செல்வார்களா? மல்லி, சற்று அமைதியாக வா. இது நம் வனம் இல்லை. நினைத்த நொடியில் பறந்து செல்ல. நீ பறந்து செல்லலாம், நான் எப்படி வர முடியும்? அதுவும் இல்லாமல் உன் திருவாயை கொஞ்ச நேரம் மூடிக்கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். மலர்விழி கோபத்தோடு கூற மல்லி வாயை மூடிக்கொண்டது. ஆட்டோக்காரன் அவளை பைத்தியம் என்ற ரீதியில் பார்த்து வைத்தான். அப்புறம் ஆட்டோவில் தனியாக பேசிக்கொண்டு வந்தால் அப்படித்தானே நினைப்பான். அவள் கொடுத்த முகவரிக்கு ஆட்டோ வந்து நின்றது. மலர்விழி அவளிடம் பணத்தை கொடுத்து நன்றி கூறிவிட்டு கோவில் உள்ளே சென்றாள். அவள் நினைத்தது போல மாலினியை கண்டுபிடிக்க முடியவில்லை. கோவிலில் ஒரு கூட்டம். அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே திருமணம் நடைபெற்று கொண்டிருந்தது. இதில் அவர்களின் உறவினர்களே சூழ்ந்து கொண்டு நின்றிருக்க ஒரு ஜோடியை கூட அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மல்லி, நீ அந்த பக்கம் செல், நான் இந்த பக்கமாக சென்று தேடுகிறேன். யார் முதலில் பார்த்தாலும் நமது ஒளியை எழுப்பிவிட வேண்டும். நான் சொல்வது புரிந்ததா உனக்கு? சரிங்க ராணி. மல்லி அவள் கூறியது போலவே அந்த பக்கம் பறந்து சென்றாள். மலர்விழி சந்நிதி உள்ளே நடைபெற்ற திருமண ஜோடிகளை பார்த்தாள். ஒவ்வொரு முறை மேளம் அடிக்கும் சத்தம் கேட்க அவளது மனம் மாலினியை தேடியது. அங்கு இருக்கும் எந்த இடத்திலும் மாலினி இல்லை. கலக்கத்தோடு எதிரே பார்க்க இறைவனது சிலைதான் தெரிந்தது. 2 கை எடுத்து கண்களை மூடி நீண்ட நாட்கள் கழித்து தன் அக்காவை காக்கும்படி வேண்டினாள். கண்களை மூடி இறைவனை தியானித்தவளுக்கு மல்லி எழுப்பிய ஒளி காதில் விழுந்தது. அதே சமயம் கருமேகம் சூழ்ந்த வானம் மழையை பூ மாரியாக பொழிந்தது.
மங்கள நாதங்கள் ஒலித்தது. கண்களை திறந்தவள் எதிரே பார்க்க அதிர்ச்சியான முகத்தோடு சந்தோஷ், தர்ஷன், மாலினி நின்றிருந்தனர். மாலினியை கண்டவுடன், அக்கா, உனக்கு ஒண்ணு இல்லையே? அவளை நெருங்க விடாமல் குறுக்கே இருந்த கம்பி தடுத்து விட்டது. எனக்கு ஒண்ணு இல்ல பாப்பு, ஆனா உன் கழுத்தை பாரு. அவள் கூறிய பிறகுதான் கழுத்தில் இருப்பதை கண்டாள். அவள் அணிந்திருந்த வெண்மை நிற துப்பட்டா மீது மஞ்சள் நீர் கயிறில் இருந்த தாலியை பார்த்தாள். அதை கையில் பிடித்தவள் அருகே நிற்பவனை பார்க்க அபிமன்யு எதுவுமே நடக்காதது போல நின்றிருந்தான். பெண்களுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. கண் மூடிய ஒரு நிமிடத்தில் வாழ்வின் முக்கிய நிகழ்வே நிறைவேறிவிட்டதே. அவள் அதிர்ச்சி தாங்காமல் அங்கே விழுந்தாள். கீழே விழப்போன அவளை தாங்கினான். மாலினி அவள் அருகே வந்தாள். பாப்பு, உனக்கு என்னாச்சு? கண்ணை திறந்து பாரு. அவளது கண்களில் நீர் கோர்த்து விட்டது. டே சந்தோஷ், பாரு எடு, அவன் கூற விரைந்து சென்றான். மலர் விழியை கையில் ஏந்தியவன். சந்தோஷ் கார் விரைந்து சென்றது. தர்ஷன், மாலினி இருவரும் அவர்களை பின்தொடர்ந்தனர். அபிமன்யு இல்லம். வெளியே மழை விட்ட பாடில்லை. மிதமாக பொழிந்து கொண்டே இருக்க வர்ஷினி கல்லூரி முடிந்து வந்தவள் அவள் அறையில் படித்துக் கொண்டிருந்தாள். ராஜகோபால், கோதை இருவரும் சோஃபாவில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க அபிமன்யு கையில் ஏந்தி வரும் பெண்ணை வித்தியாசமாக பார்த்தனர். அவன் பின்னே நால்வரும் வந்தனர். அபிமன்யு அவனது அறைக்கு சென்று விட்டான். அவனிடம் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வராது என்பதை அவரே அறிவார். பின்னே வந்த நண்பர் வட்டத்தை பிடித்து விட்டார். சந்தோஷ், யார் அந்த பொண்ணு? அது வந்துப்பா. அவன் எப்படி சொல்வதென்று தெரியாமல் விழிக்க, டேய், என்ன திருட்டு முழிக்கிற? ஒழுங்கா நடந்தது சொல்லு. அப்பா, அந்த பொண்ணு அபியோட மனைவி. இன்னைக்குதான் கல்யாணம் நடந்துச்சு. என்னது, கல்யாணமா? கோதை ஆச்சரியத்தில் வாயை பிளக்க ராஜகோபாலோ கோபத்திற்கு சென்று விட்டார். இத்தனை நாட்களில் ஒரு முறை கூட தந்தையின் ஆலோசனையை கேட்டதே இல்லை. கம்பெனி பொறுப்பு முழுவதும் அவன் கையில் வந்த பிறகு பேச்சுக்கு கூட எடுக்க போகும் முடிவு பற்றி கூறியதில்லை. அதெல்லாம் பிசினஸ். ஆனால் இன்று நடந்திருப்பது திருமணம். அதுவும் பெற்றோரின் ஆசையோடு மனமாற வாழ்த்தி நடத்த வேண்டிய சுபகாரியம். அதை கூட தன் மகன் மறைத்து விட்டான் என்கிற கோபம். ராஜகோபால் அவன் பெயரை கூறி அழைத்தார். அபிமன்யு எந்தவித பதட்டமும் இல்லாமல் கீழே வந்தான். மாலினி, அவளுக்கு கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். அதனால நீ அவளோட இரு. என் விருந்தினர் அறையில இருக்கா? மாலினி மறுப்பு எதுவும் கூறாமல் மல்லியோட அறைக்கு சென்றாள். தன் தந்தை கத்தியதில் அறையில் படித்துக் கொண்டிருந்த வர்ஷினி நடு கூடத்திற்கு வந்துவிட்டாள். அப்பா, எதுக்காக கூப்பிட்டீங்க? அபி, என்ன இதெல்லாம்? அந்த பொண்ணு யாரு? எதுக்காக நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்க? அப்பா, இந்நேரம் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமே. அவன் அருகே இருந்த சந்தோஷை பார்க்க அவன் வேறு புறம் திரும்பி கொண்டான். அபி, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. கோதையும் அவன் பதிலுக்காக காத்திருந்தாள். அப்பா, அவ என்னோட மனைவி. இன்னைக்குதான் கல்யாணம் நடந்துச்சு, அவன் சாதாரணமாக கூறினான். அபி, நீ யார கேட்டு இப்படி பண்ண? எங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அத சாதாரணமா சொல்ற? நீ நார்மல் பர்சன் கிடையாது. தி கிரேட் பிசினஸ் கிங் அபிமன்யு. உன்னோட கல்யாணம் எப்படி நடக்கணும் தெரியுமா? ஆனா எங்களுக்கே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க. அப்பா, நான் எதையும் யோசிக்காம செய்ய மாட்டேன். அதுவும் இல்லாம நீங்க சொன்னீங்களே, தி கிரேட் பிசினஸ் கிங் அபிமன்யு, அந்த பெயர் நீடிக்க அந்த பொண்ணு எனக்கு வேணும். அதெல்லாம் இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க. சந்தோஷ், ராம், வாங்க, வெளியில சின்ன வேலை இருக்கு. அபிமன்யு கையில் இருந்த கூலரை கண்களில் மாட்டிக்கொண்டு வெளியே சென்றான். அவன் பின்னே ராம், சந்தோஷ் இருவரும் சென்றனர். கோபத்தில் ராஜகோபால் அறைக்கு சென்று விட்டார். கோதைக்கு மனதில் சின்ன வருத்தம் இருந்தாலும் அவன் பெண்கள் மீது பற்றில்லாமல் இருப்பதை கண்டு கல்யாணமே ஆகாது என்று கூட சிலர் கூறியதுண்டு. அந்த நிலை மாறி அவனே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது ஒரு வகையில் மகிழ்ச்சியை தந்தது. வர்ஷினி பாதையில் வந்ததால் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. தர்ஷ், இங்க என்ன நடக்குது? ஏன்? இல்ல, அப்பா கோமா போறாரு, அம்மா ஏதோ சோகம், சந்தோஷம் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்காங்க. அதான் கேட்டேன். என்ன நடந்துச்சு? உன்கிட்ட கண்டிப்பா சொல்லணுமா? ஆமா, உன் அண்ணாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால குடும்பத்துல இத்தனை முகபாவனை. அவன் வர்ஷினியை பார்க்க அவளும் ஆச்சரியத்தில் நின்றிருந்தாள். என்ன, குடும்பமே ஒரே பாவனை தராங்க? இவ இப்படியே நிக்கட்டும், நாம தோட்டத்து பக்கம் போவோம். அவன் சென்று விட வர்ஷினி ஆச்சரியத்தை குறைத்து விட்டு அவன் பின்னே சென்று விட்டாள். மாலினி அறைக்கு சென்றவள் தன் தங்கை துவண்ட கொடியாக கட்டிலில் இருப்பதை கண்டாள். மயக்கம் அதிர்ச்சியால் ஏற்பட்டது என்று மருத்துவர் எளிதாக கூறிவிட்டார். ஆனால் அவளை பரிசோதிக்கும் வரை மாலினிக்கு உயிரே இல்லை. மல்லி அவள் அருகே அமர்ந்து கொண்டது.
அத்தியாயம் 24. தன் தங்கையின் முகத்தை பாவமாக பார்த்து கொண்டு மாலினி அமர்ந்திருக்க அவளுக்கு விழிப்பு தட்டியது. மெல்ல கண்களை திறந்து பார்க்க எதிரே இருந்த மாலினியை அணைத்துக் கொண்டாள். அவள் விழியில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் வழிந்தது. அக்கா, அழாத பாப்பு, இப்பதானே உடம்பு சரியாகி இருக்கு, திரும்பவும் மயக்கம் போட்டு விழணுமா? அவள் இல்லை என்பது போல தலையசைத்தாள். பாப்பு, நடந்தது நடந்துருச்சு, அதை நினைச்சு வருத்தமாகாத. எப்படிக்கா வருத்தப்படாம இருக்க முடியும்? எனக்கு தாலி கட்டியவன் ஒரு கொலைகாரன். அது மட்டும் இல்லாம மனசாட்சி இல்லாத அரக்கன். அவன் என் கணவன் என்று சொல்லவே பிடிக்கல. இது மட்டும் இல்லாம உங்களை வச்சு ஒரு நாடகம் நடத்தி என்ன திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிருக்கா. இது எனக்கு இழைக்கப்பட்ட பெரும் அநீதி அக்கா. பாப்பு, அவனு செஞ்சது தவறுதான். நீ என்ன மறுத்தாலோ அவன் உன்னோட கணவன். உனக்கும் அவனுக்கும் திருமணம் நடந்து விட்டதே. உண்மை நிலையை உணர்ந்து மனசை சாந்திப்படுத்திக்கோ. அக்கா, என்னால இந்த திருமணத்தை ஏற்க முடியல. நீ கூட அவன் செஞ்சது சரின்னு சொல்றியா? இல்ல இல்ல பாப்பு, அவன் செஞ்சது மிகப்பெரிய தவறுதான். அதை என்னைக்குமே சரிப்படுத்த முடியாது. அவன் மேல அதிகமா கோபம் இருக்கு. அதை விட இப்போ இருக்கும் உண்மை நிலையே நீ ஏற்றுக்கொள்ளணும். நான் சொல்றது கேளு. நீ நினைப்பது போல அபி கெட்டவனோ கொலைகாரனோ அரக்கனோ இல்ல. அவனை எல்லா கோணத்திலும் நீ தவறவே புரிஞ்சு வச்சிருக்க. அவள் கையை அழுந்த பிடித்து கூற, உங்கள் நண்பனோட நிஜ முகத்தை மறைக்க பாக்குறீங்களாக்கா? என்ன இருந்தாலும் அவர் உங்களுக்கு பிரியமான நண்பன். அதனால அவரை நீங்க உத்தமனா கூறலாம். ஆனா என் மனசுல அவர் ஒரு கொலைகாரனே. மலர்விழி கோபத்தோடு வார்த்தையை உதிர்த்து விட்டு கையை உதறி விட்டு எழுந்து நின்றாள். பாப்பு, நீ என் சொந்த தங்கச்சி மாதிரி. உன் நல் வாழ்க்கைய மனசுல வச்சே நான் சொல்றேன். அபிமன்யுவுக்கு நீ என்ன கொடுக்கறியோ அதேதான் அவனும் திருப்பி தருவான். உன்னால அன்பை கொடுக்க முடிஞ்சா அதை 2 மடங்கா கொடுப்பான். அதே அவன் மேல வெறுப்பு கொடுத்தா அதுவும் 2 மடங்கா தான் கிடைக்கும். நான் சொல்றது கேளு. அவளது கையை பற்ற மலர்விழி திரும்பவும் உதறிவிட்டு அடுத்து இருந்த சாளரத்திற்கு சென்று விட்டாள். மாலினி தான் பாவம். உயிர் நண்பனை விட்டு தருவதா இல்லை தங்கையை விட்டு தருவதா? அவன் செய்தது தவறு, அதை பற்றி நன்கு அறிவாள். ஆனால் அவள் என்ன செய்ய முடியும்? அவளுக்கு முன்பே இப்படி ஒரு நாடகம் நடக்கும் என்று தெரிந்திருந்தால் அபி கூறியவுடன் கோவிலுக்கு சென்றிருக்க மாட்டாள். அவளுக்கு எப்படி தன் நண்பனின் மீதான தவறான எண்ணத்தை அழிப்பது என்றே தெரியவில்லை. பெண்ணின் மனதில் ஒருவர் தவறான நிலையை பெற்றுவிட்டால் அவரே அதை மாற்ற முயற்சி செய்தாலும் அந்த தவறான புரிதலை அழிக்க முடியாது. மலர்விழி மனதில் அபி ஒரு கொலைகாரன், இரக்கமற்ற அரக்கன், கொடியவன் என்று பலவாறு கற்பனை செய்து வைத்திருக்கிறாள். அவளிடம் இவள் இப்பொழுது என்ன சொன்னாலும் தன் அக்கா பாரபட்சம் பார்க்கிறாள். இடையில் வந்த தங்கையை விட உயிரான நண்பனுக்கே முன்னுரிமை கொடுக்கிறாள் என்கிற எண்ணம் மலர்விழி மனதில் உருவாக தொடங்கிவிட்டது. அதன் பிரதிபலிப்பே இப்படி நடந்து கொள்வது. மாலினி மறுபடியும் அவளிடம் செல்ல, மாலினி, அபிமன்யு குரல் கேட்டது. வாசலில் சாவகாசமாக நின்றிருந்த அபியை பார்த்தாள். சொல்லுடா. அவன் கண் அசைவில் அவளை கீழே போகும்படி கூற மாலினி அவனிடம் கண்களால் வேண்டினாள். பாப்பு கிட்ட கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோ. அவ சின்ன பொண்ணு. அது அவ பேசுற பேச்சுல இருக்கு. நான் பொறுமையா நடந்து கொள்வது. அதனால நீ கீழே போயிட்டு வேலையை பாரு. மாலினி அறையை விட்டு கீழே வந்தாள். அவளுக்காக காத்திருந்தது போல சந்தோஷ், ராம், தர்ஷன் சோஃபாவில் அமர்ந்து இருந்தனர். மாலினி வந்த உடனே மல்லியும் பறந்து வந்து சோஃபா முன்பு இருந்த டீபாயில் அமர்ந்து கொண்டது. அப்புறம் அவளை மட்டும் அங்கே இருக்க விடுவானா? மாலு, உன் தங்கச்சி என்ன சொன்னா? சந்தோஷ் கேட்க, நீ வேற அமைதியாரு. அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதால இத்தனை நாள் பொறுமையா இருந்தவ இன்னைக்கு என்னென்ன கேள்வி கேட்கிறா தெரியுமா? இந்த அபிக்கு மட்டும் எங்க இருந்துதான் இப்படி எல்லாம் யோசனை வருதோ? நமக்கு கூட தெரியாம இவ்வளவு பிளான் போட்டு இருக்கான். நமக்கு தெரியாம இருந்ததாலதான் இந்த கல்யாணம். தெரிஞ்சிருந்தா நீயே அவளை நாடு கடத்தி வச்சிருந்திருப்ப. ஆமா, நான் நாடு கடத்தி அப்படியே அபிமன்யு கண்டுபிடிக்காம இருந்திருப்பான் பாரு. அவளை நான் அந்தமான் தீவுல வச்சிருந்தா கூட அங்கேயே வந்து கல்யாணத்தை நடத்தி இருப்பான். ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன டவுட்டு? ராம் கேட்க, நான் அவளை வீட்டுல விட்டுட்டு வந்தேன். ஏன் அந்த கோவிலுக்கு வந்தா? அதுவும் இல்லாம முகவரி தெரியாம எப்படி அவளால அங்கே வர முடியும்? அதான் ஒரே குழப்பமா இருக்கு. அது எப்படின்னு நான் சொல்றேன். தர்ஷன் முந்தி கொண்டு நடந்ததை கூறினான். கடைசியில நான் தான் அவனோட பகடக்காயா? இது தெரியாம போயிடுச்சே. ஆனா என்ன பத்தி வீட்டுல தகவல் கொடுத்தானே, அந்த பரதேசி யாரா இருக்கும்? வேற யாரு? உன் முன்னாடி தலையில ஒரு பேண்டேஜ் போட்டு உட்கார்ந்துருக்கானே, அவனேதான். தர்ஷன் கூற மாலினி தன் தலையில் சிறிய பேண்டேஜோடு அமர்ந்து இருந்த ராமை பார்த்தாள். அவனது திருட்டு மொழியை காட்டி கொடுத்து விட்டது.
அவன்தான் சொன்னவன் என்று மாலினி கடுப்போடு அவனை 4 அடி அடித்தாள். அவளால் வேறு என்ன செய்ய முடியும்? இவர்கள் பேசுவதை கேட்டபடி வர்ஷினி, கோதை இருவரும் அமர்ந்திருந்தனர். முதலில் கோதை நினைத்தது மகன் விரும்பி பெண்ணை திருமணம் செய்துள்ளான் என்று. ஆனால் இவர்கள் பேசுவதை கேட்ட பிறகுதான் புரிந்தது அவளை ஏமாற்றி திருமணம் முடித்தது. என்ன இருந்தாலும் கோதையும் ஒரு பெண் தானே. அவள் எவ்வளவு வேதனை அனுபவித்து இருப்பாள் என்று ஓரளவு உணர முடிந்தது. அறையில் நுழைந்த அபிமன்யுவை கூட திரும்பி பார்க்காமல் மலர்விழி ஜன்னலின் வழியே எந்தவித இலக்கும் இன்றி பார்வையை செலுத்திக் கொண்டிருந்தாள். அபிமன்யு அவளை அழைக்க, ஏய் காட்டுக்கார பொண்ணே, அங்கென்ன தெரியுது? உங்ககிட்ட பேசணும். அவளிடம் எந்த பதிலும் இல்லை. உன்னைத்தானே கூப்பிடுறேன், காதல விழலையா? அப்பொழுதும் அவள் அமைதியாகவே இருந்தாள். இடியட் இவளை! அவள் கையை பிடித்து இழுக்க அவனது கூரிய நகம் அவள் கையை கிழித்து விட்டது. வழியில் கையை உதறியவள், கையை விடுங்க. வலித்த இடத்தை பார்க்க அங்கே 2 கோடாக நகம் கீறி கொஞ்சம் ரத்தம் கூட வந்துவிட்டது. இதை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் சாதாரணமாகத்தான் செய்தான். ஆனால் அவளை காயப்படுத்தும் என்று நினைக்கவில்லை. இருந்தாலும் அதற்கு வருந்துவதாக அவன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. நான் அழைத்த போதே திரும்பி இருந்தால் இந்த காயம் தேவையில்லாதது. நீங்கள் கூற வருவது, உங்கள் அழைப்புக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் இப்படித்தான் வழி கொடுப்பீர்களா? கையை துப்பட்டாவில் துடைத்துக் கொண்டே பதில் கூற, அப்படியே வச்சுக்கலாம், உன் விருப்பம். ஆனா என் பேச்சை கேட்டுதான் ஆகணும். கோட் பாக்கெட்டில் கையை விட்டபடியே கூற, அப்படின்னா உங்க பேச்சை கேட்க முடியாது. என் பேச்சை நீ கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நான் உன் கணவன். உன் மார்பில் ஆடும் தாலி அதை நினைவுபடுத்தலையா? நினைவுபடுத்துது. ஒரு ஏமாற்றுக்காரன் கட்டிய தாலி, ஒரு மனித ராட்சசன் கட்டிய தாலின்னு. நான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு நீ வேண்டும். அன்னைக்கு நான் கேட்ட ஒப்பந்தத்தை நீ ஏற்றுக்கொண்டிருந்தா இன்னைக்கு இந்த நிலை உனக்கு வந்திருக்காது. நான் மறுத்து கூறியதால என்ன பழி வாங்க இப்படி பண்ணீங்களா? இல்ல, என் பிசினஸ் வளர்ச்சிக்கு உன்னை திருமணம் செய்தேன். இது என் எண்ணம். உன் கற்பனை நீளும் என்றால் பழி உணர்வு என்று கூட நினைத்துக்கொள், எனக்கு கவலை இல்லை. இவ்வளோ நேரம் உன் கேள்விக்கு பதில் கூறியதே பெரிய விஷயம். சரியா 6 மணிக்கு ரெடியாக கீழே வா. அதை சொல்லவே வந்தேன். அவன் கையில் இருந்த பையை கட்டிலில் வைத்துவிட்டு செல்ல, நான் எங்கே வரமாட்டேன். நீங்கள் கொண்டு வந்ததை எடுத்துட்டு போங்க. உன்னோட விருப்பத்தை நான் கேட்கல, கட்டளையா சொல்றேன். நீ கீழே வந்தே ஆகணும். அபிமன்யு அங்கிருந்து சென்று விட்டான். அபிமன்யு இல்லம் முன்பு பிரஸ் கூட்டத்தினர் சரியாக ஆஜராகி விட்டனர். அங்கே நடப்பதை வேடிக்கை பார்த்தபடி நண்பர்கள், குடும்ப உறுப்பினர் என அனைவரும் அமர்ந்திருந்தனர். அபிமன்யுவின் வருகைக்காக அனைவரும் காத்து கொண்டிருக்க 6 அடி உயரம், காற்றில் அலைப்பாய்ந்த கேசம், கண்களில் ஆளை நடுங்க வைக்கும் கம்பீரம், பால் நிறம், பழுப்பு நிற கழுவிழி, மறந்தும் சிரிக்காத இதழ்கள், கழுத்தை வருடும் பிளாட்டினம் செயின், கையில் ரோலக்ஸ் வாட்ச், மறு கையில் பிளாட்டினம் கை செயின், வெண்மை நிற சட்டை, அதன் மேல் பிளாக் நிற கோட். அவன் வந்து நிற்க அனைவரும் எழுந்து நின்றனர். பத்திரிகை நிபுணர்கள், சார், யூ ஆர் சோ சார்மிங். இதழில் சிறு புன்னகையோடு தலை அசைத்தான். சார், ஏதோ இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்க. எஸ், உங்களை வர வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அந்த முக்கியமான பர்சன் வந்துடட்டும். அபிமன்யு அவளது வரவிற்காக காத்திருந்தான். ஆனால் நேரம்தான் போனது. அத்தியாயம் 25. அபிமன்யு அவளது வரவிற்காக காத்திருந்தான். ஆனால் நேரம்தான் போனது. அவனுக்கு காத்திருப்பு என்பதை சுத்தமாக பிடிக்காது. எந்த வேலையையும் சீக்கிரமாக செய்து முடிக்க நினைப்பவன். ஆனால் இப்பொழுது அவனது பொறுமையை சோதிக்கும் விதமாக மலர்விழி செய்யவே வாயை மூடிக்கொண்டு நின்றான். வலப்புறம் திரும்பி பார்க்க அவனது நண்பர்கள் கூட்டம் நின்றிருந்தது. அதில் மாலினியை கண் அசைவில் அழைத்தான். அவன் அருகே வந்தவள், மாலு, அவளை சீக்கிரமா கீழே கூட்டிட்டு வா. வரமாட்டேன்னு சொன்னா கையை பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வா. அவளும் சரி என்று தலையாட்டி விட்டு வீட்டிற்குள் செல்ல மலர்விழி எதிரே நடந்து வந்தாள். அவள் அருகே வர்ஷினி பேசிக்கொண்டே வந்தாள். அப்புறம் சின்ன பிள்ளையிடம் கோபத்தை காட்ட முடியுமா? வெண்மை நிற ரவிக்கை, பன்னீர் ரோஜா நிற புடவை, வர்ஷினி பின்னி விட்ட தலை, அதில் வட்ட வடிவில் வைக்கப்பட்ட மல்லிகை பூ, முழு நிலவில் குங்குமம் வைத்தது போல அழகான பிறை வடிவ பொட்டு, பார்ப்பவரை கொள்ளை கொள்ளும் கண்களில் மை போட்டு, அவளது கண்ணும் இயற்கையிலேயே சிவந்திருக்கும். நின்று அழுது ஒடிந்ததால் கண்ணும் 2ம் இரத்த சிவப்பாக சிவந்திருந்தது. காதில் கழுத்தில் வர்ஷினி அணிவித்த வைர நகை, இதற்கு நடுவே அவன் கட்டிய தாலி. மலர்விழி இயற்கையிலேயே அழகி.
இன்று வர்ஷினி செய்த மேக்கப் வேறு அவளது அழகுக்கு மேலும் அழகு சேர்த்தது. இத்தனை நகைகள் பூட்டி அழகு ஓவியமாக பெண் மிளர்ந்தாலும் அவள் மனதில் இருக்கும் சோகம் கண்களில் தெரிந்தது. இதழ் புன்னகை சிந்தினாலும் மனம் நடந்த நிகழ்வை எண்ணி வருத்தம் கொண்டிருக்கிறது. மாலினி அங்கேயே நிற்பதை பார்த்தவன் பின்னே திரும்பினான். அவள் வருவதை கண்டான். வர்ஷினி தன் அண்ணியை அண்ணன் அருகே நிற்க வைத்துவிட்டு மாலினியை அழைத்து கொண்டு சென்றாள். மலர்விழி அனைவரையும் பார்த்து வணக்கம் வைத்தாள். நீ பேசின பேச்சுக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன், வந்துட்ட. முதல் நாள்ல என் மேல பயம் வந்து விட்டதோ? உங்களால ஒண்ணும் வரல. வர்ஷினி பணிவா கூப்பிட்டதால மட்டும்தான் வந்தேன். பிரஸை பார்த்து கொண்டிருக்கும் அவளை ஒருமுறை முறைத்து விட்டு பார்வையை திருப்பினான். சார், இவங்க யாரு? நடுவில் இருந்த ஒருவன் கேட்க, இவங்க என்னோட மிஸ்ஸஸ் மலர்விழி அபிமன்யு. அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தனர். இதில் நடுநடுவே, நான் நினைச்சு கூட பார்க்கல இவருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு. இப்படி என்னோட கனவு கோட்டையை உடைச்சிட்டாரே. ஒரு பெண் இதயத்தை பிடிக்க அவள் அருகே இருந்தவள், ஏய், கனவு கோட்டையை இன்னைக்கோட இடிச்சு தரமட்டம் ஆக்கிடு. அவரோட செலக்ட பாத்தியா? அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு. சுண்டி விட்டா ரத்தம் வரும். என்ன கலரு! அது மட்டும் இல்லாம அந்த பிங்க் புடவையில கண்ண வெறு செவந்திருக்கு. இந்த இரவுல பாக்குறதுக்கு இன்னும் அழகா தெரியறாங்க. நீ வாய கொஞ்சம் மூடிக்கிட்டு போட்டோ மட்டும் எடு. அப்புறம் நம்ம சார் நம்மள திட்டுவாரு. சார், இது இப்போ ஏன் ரகசிய திருமணம் பண்ணிக்கிட்டீங்க? எங்களோடது காதல் திருமணம். அவளுக்கு இந்த பப்ளிசிட்டி பிடிக்காது. அதனாலதான் இப்படி சின்னதா முடிஞ்சிருச்சு. ஆமா தானே பேபி? அருகே இருந்து அவளது தோளை பிடித்து அவன் அருகே இழுக்க பெண் அவள் ஒரு நிமிடம் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். என்ன பண்றீங்க? சும்மா நடிப்பு. நீயும் கொஞ்சம் உதவி பண்ணு. அப்பதான் நம்ம மேல சந்தேகம் வராது. அதான் நிறைய பொய்யா சொல்றீங்களே, அது கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லிக்கோங்க, நம்பிடுவாங்க. அவன் கையில் இருந்து விடுபட நினைக்க, உன்னால தப்பிக்க முடியாது, சோ அமைதியா நெல்லு. ச்சே, இந்த ராட்சசன் சாவடிக்கிறான். அவள் முகத்தை திருப்பி கொண்டாள். சார், உங்ககிட்ட பிசினஸ் பத்தி ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க தப்பா நினைக்கலனா இங்க கேட்கலாமா? இட்ஸ் ஓகே, கேளுங்க. சார், உங்க கம்பெனி ஷேர் எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. அது மட்டும் இல்லாம உங்க கம்பெனி மாடலுக்கு இப்போ மார்க்கெட் இல்ல போல. எஸ், என்னோட ஷேர் குறைஞ்சிருச்சு. ஆனா வரப்போற நியூ ஷேர்ஸ பத்தி உங்களுக்கு தெரியாதா? என் கம்பெனி மாடல் இனிமே மிஸ்ஸஸ் அபிமன்யு. என்னோட மனைவி தான் என் கம்பெனி மாடல். இனி நோ மோர் கொஸ்டின். பேபி, வா போகலாம். அவளை கையோடு அழைத்து கொண்டு உள்ளே சென்று விட்டான். கையை எடுங்க. அவனது கையை உதறிவிட்டு படிக்கட்டில் ஏறி சென்றாள். காட்டுக்கார பொண்ணுக்கு கோபத்தை பாரு. ராம். எஸ் பாஸ். நமக்கு கம்பெனில வேலை இருக்கு, வா போலாம். அபிமன்யுவோடு ராம் சென்றான். போகும்போது, என்னடா நீ வரலையா? மாட்டி இருந்த கூலரை கலட்டி சந்தோஷை பார்க்க, இதோ வரேன் அபி. அவனும் அவனோடு சென்றான். டே குரங்கு, என்ன வீட்டுல விட்டு விடேன். சரி வா போலாம். ஆனா உன் தங்கச்சி ஒரு முறை பாத்துட்டு வா போலாம். சரி வா. வர்ஷினி, நீயும் வாயேன். மூவரும் அவளது அறையை அடைந்தனர். ஆளுயர கண்ணாடியில் நகைகளை கலட்டி கொண்டே புலம்பிக் கொண்டிருந்தாள். இவன் என்ன வாய் திறந்த ஒரே பொய்யா சொல்றான்? மல்லி அவள் அருகே அமர்ந்து அவளது புலம்பல்களை கேட்டு கொண்டிருந்தது. அண்ணி, வர்ஷினி அழைக்க, உள்ள வா வர்ஷினி. மூவரும் உள்ளே வந்தனர். பாப்பு, நீ ரொம்ப அழகா இருக்க. மாலினியை அணைத்து கொண்டாள். என்ன மன்னிச்சிடக்கா, உண்மையில கோபத்தை காமிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு. இரு கையை காதல் வைத்து மன்னிப்பு கேட்க, உன்னோட மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீ என் தங்கச்சிடா. என்ன திட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால இந்த மன்னிப்பெல்லாம் நமக்கு இடையில வேண்டாம். அவள் தலையசைத்தாள். பாப்பு, எனக்கு நேரம் ஆகுது. நான் வீட்டுக்கு போறேன். அதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். அக்கா, கொஞ்ச நேரம் இரு, நானும் உன் கூட வரேன். நீ எங்கம்மா போற? அதான் கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு வந்துட்டியே. வாசல் அருகே கோதை குரல் கேட்டது. கோதை அவர்கள் அருகே வந்தாள். அண்ணி, இவங்கதான் அம்மா. அம்மாவா? அக்கா, அப்போ இவங்களை எப்படி கூப்பிடணும்? மெதுவாக கேட்க, இவங்க உனக்கு மாமியார், அதனால அத்தைன்னு சொல்லு. வணக்கம் அத்தை. மலர்விழி கூற, எங்கேயோ போறேன்னு சொன்ன. இனி இதான் உன் வீடு. நீ இங்கதான் இருக்கணும். உன்னை அவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ என் வீட்டு மருமகள். இந்த வீட்டுலதான் இருக்கணும். அதனால உன் அக்காவை மட்டும் வழி அனுப்பி வையே. மலர்விழிக்கு பேச்சு வந்த பாடில்லை. பாப்பு, நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா. ஏதாவதுனா போன் பண்ணு வரேன். தர்ஷன், வா போலாம். அக்கா. மீண்டும் ஒரு முறை அவளை அணைத்து கொண்டாள். மலர்விழி கண்கள் கண்ணீரை சிந்தியது. அழாத பாப்பு, நான் இங்க பக்கத்துல தானே இருக்கேன். கண்டிப்பா உன்னை பார்க்க அடிக்கடி வருவேன், சரியா? அவளது கண்களை துடைத்து விட்டு மாலினி, தர்ஷன் இருவரும் சென்று விட்டனர். எம்மாடி, அழுதது போதும், கீழே இறங்கி வா.
அவளை கையோடு அழைத்து சென்றாள். அவர்கள் போகும்போது ராஜகோபால் எதிரே வந்தார். கோதை மலர்விழி காதில், இவர்தான் அபிமன்யு அப்பா, வணக்கம் சொல்லுடா. மலர்விழி அவருக்கு வணக்கம் வைக்க அவளை பொருள்படுத்தாமல் அறைக்குள் சென்று படார் என்று கதவை மூடிக்கொண்டார். அதில் இருந்தே தெரிந்தது அவருக்கு இந்த திருமணம் பிடிக்கவில்லை என்று. மலர்விழி அத்தையின் முகத்தை பார்க்க, அவர் அப்படித்தான், நீ வாமா. அவளை அழைத்து கொண்டு டைனிங் டேபிளில் உட்கார வைத்தாள். முதல்ல நல்லா சாப்பிடு, உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, என்கிட்ட கேளு, சரியா? அவள் லேசாக தலையசைத்தாள். இங்கு விஸ்வா கம்பெனிஸில் இரவு நேர பனிப்பொழிவு தொடங்க கண்ணாடி கொண்டு கட்டப்பட்ட அடுக்கு மாடியில் 4வது தளத்தில் கையில் புகைப்பானோடு நின்றிருந்தான் விஸ்வா. அவனை ஒட்டியபடி கையில் ஒயின் பருகி கொண்டு சைந்தவி நின்றிருந்தாள். மே கமின் சார்? எஸ், உள்ளவா. உள்ளே வந்த ஊழியர் கையில் இருந்த புகைப்படத்தை டேபிளில் வைத்துவிட்டு சென்றான். சைந்தவி அந்த படத்தை பார்த்தவள், புது மனைவி இல்லை, மாடல் அழகி. இந்த அழகு அவளுக்கு ரொம்பவே ஆபத்தானது. ஏன் அப்படி சொல்ற? நான் இருக்க நினைச்ச இடத்துல அவ இருக்கா. அதுவும் இல்லாம என்ன அசிங்கப்படுத்திய அபிமன்யு கம்பெனிய ஒரே ஒழித்துக்கட்ட நான் திட்டம் போட்டா அதை முறியடிக்க இவளை களத்துல இறக்கி இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட மனைவியா இல்லன்னா நாம பணத்தை காட்டியோ இல்ல மிரட்டியோ அடிபணி வச்சிருவோம்னு. அதனாலதான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டான். நம்ம கிட்ட 3வதா ஒண்ணு இருக்கிறத. என்ன இருக்கு? அவளை கொலை பண்ணிடலாம். அப்போதான் இதே மாதிரி அவளோட இருந்த புகைப்படமும் வரும். அபிமன்யு நல்லா வாழவே கூடாது. எல்லாத்தையும் எழுந்து தெருவுல நிக்கிறத கண்டிப்பா நான் பாப்பேன். சைந்தவி டேபிளில் இருந்த அபிமன்யு மலர்விழி இணைந்து இருந்த புகைப்படத்தை கூறிய நகம் கொண்டு தாக்கினாள். அத்தியாயம் 26. அதிகாலை சூரியனின் ஒளி கண்ணாடி மீது பட்டு வேர்த்து விறுவிறுக்க தெர்மல் மீட்டரில் அபிமன்யு ஓடிக்கொண்டிருக்க அதே அறையில் இருந்த படுக்கையில் சந்தோஷ் ராம் இருவரும் படுத்திருந்தனர். அந்த இடம் அபிமன்யுவின் பீச் கெஸ்ட் ஹவுஸ். சுற்றி எந்த வீடும் இல்லை. அவன் எதிரே பார்க்கும் இடம் கடற்கரை. அந்த இடம் அவனுக்காக தனியாக வாங்கப்பட்டது. இந்த இடம் சந்தோஷ் ராம் இருவருக்கும் மட்டுமே தெரிந்த ஒன்று. அவனுடன் கம்பெனி வேலைகளை செய்ய அவ்வப்போது வந்திருக்கிறார்கள். அதுபோலவே வீட்டில் இருந்து நேரே கிளம்பி வந்தவன் இருவரையும் அழைத்து கொண்டு பீச் கெஸ்ட் ஹவுஸ் வந்துவிட்டான். இரவு அவன் வாங்கிய வேளையில் பொழுது விடிந்த பிறகே கண்ணயர்ந்தனர் இருவரும். அபிமன்யு கண்கள் தூக்கத்தை இழந்து விட்டது. ஒரு நாளில் 6 மணி நேரம் முழுதாக தூங்கினாலே பெரிய விஷயம். அவன் உறங்கும் போது கூட அவனது மூளை கம்பெனியை எப்படி வளர்ச்சி பெற செய்வது என்றே சிந்தனை செய்யும். அவன் எந்த நேரத்தில் தூங்கினாலும் சரி, அவனுடைய அலாரம் சரியாக 4 மணிக்கு அடித்துவிடும். அவன் அறையில் இருக்கும் கடிகாரம் அனைத்தும் அதை தவறாமல் செய்துவிடும். இன்றும் அலாரம் அடிக்க எழுந்தவன் உடற்பயிற்சியை முடித்துவிட்டு கண்ணாடியால் கட்டப்பட்ட வீட்டில் இருந்து கடற்கரையின் அழகை ரசித்தான். கடல் அலை வந்து போகும் அதன் வேகத்தை பார்த்து கொண்டிருந்தான். அதன் வேகமும் அவனும் ஒன்றுதானே. இமை மூடி திறக்கும் நொடி நேரத்தில் அலை எப்படி அலட்சியம் கொண்ட ஒருவனை இழுத்துச் செல்லுமோ அதுபோலத்தான் இந்த பிசினஸும். ஒரு அடி அலட்சியமாக வைத்தால் கீழே அகல பாதாளத்தில் விழுந்து முகவரி இல்லாமல் காணாமல் போய்விடுவோம். அதன் காரணமாகவே அபிமன்யு தன் இடத்தை தக்க வைக்க முயலுகிறான். கடற்கரையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் போன் சினுங்கியது. அழைப்பை ஏற்றான். ஹலோ அம்மா. அபி, எங்க இருக்க? எப்போதும் போல கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. என்னாச்சுமா? எனக்கு டைம் இல்ல. எதுவா இருந்தாலும் இதுலயே சொல்லுங்க. அபி, இதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது. சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா. கோதை அழைப்பை துண்டித்து விட்டார். அபி கடற்கரையை பார்த்தவன் போனை டேபிளில் போட்டுவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். பளிங்கு கற்களால் ஆன தரைத்தளம் வண்ண விளக்கு மின்னியது. மலர்விழி விட்டத்தில் மின்னிய விளக்குகளை குழந்தை போல ரசித்து பார்த்து கொண்டே வந்தாள். என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி விட்டத்தை பார்த்துட்டே வரீங்க? இந்த விளக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, அதான் பாக்குறேன். அண்ணி, இதுக்கே ஆச்சரியப்படுறீங்க? இதுவே கொஞ்சம் சிம்பிள் தான். அண்ணாவோட அறைய பாத்தீங்கன்னா அப்படியே பேசாம நின்றுவீங்க. ஏன் அப்படி சொல்ற? அப்புறம் அண்ணாவோட ரூம் இதை விட மாசா இருக்கும். ஜன்னல் வழியே நீர்வீழ்ச்சி கொட்டும். அப்படியே வெளியே பார்த்தா கலர் கலரா ரோஜா பூ பூத்து குலுங்கும். இதை எல்லாத்தையும் விட அந்த நீரில் அழகா ஒரு ஊஞ்சல் இருக்கும். இந்த வீட்டிலேயே அண்ணா அறைதான் அத்தனை அழகா இருக்கும். ஆனா என்ன, அண்ணா வீட்டுக்கு வரவே மாட்டான். வீட்டுல தங்காம எங்க தங்குவார்? அப்போ வீட்டுக்கே வரமாட்டாரா? ஆமா, அவர் எப்போதாவதுதான் வருவாரு. அண்ணா அதிகமா கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்குவாரு. அதிகமா வீட்டுக்கு வரமாட்டாரு. நல்லதா போச்சு.
ராட்சசன் அப்போ வீட்டுக்கு வரமாட்டான். நாம கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம். அண்ணி என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லையே. ஏதோ சொன்னீங்க. சரி விடுங்க. உங்களோட அறை வந்து விட்டது. இதான் அண்ணாவோட அறை. உள்ள போயிட்டு நல்லா தூங்குங்க. நான் ஏன் அறைக்கு போறேன். வர்ஷினி கீழே செல்ல, ஏய் எங்க போற? என் கூட இங்கேயே படுத்துக்கோ. இல்ல நீ, நான் ஏன் அறைக்க போறேன். சரி உள்ள வந்து கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டாவது போ. இப்படி தனியா விட்டுட்டு போறியே. அண்ணி, இந்த அறைக்குள்ள நாங்க வர அனுமதி இல்ல. நீங்க போங்க, நாம காலையில மீட் பண்ணலாம். வர்ஷினி கதவருகே நின்று விடைபெற்று ஓடிவிட்டாள். எனக்கு மட்டும் அனுமதி இருக்குமா? எப்படியும் அந்த ராட்சசன் வந்தா வெளியில தான் தள்ள போறான். ஆனால் வந்தால் தானே. அவன் வரமாட்டான் என்று வர்ஷினி கூறினாள் அல்லவா? அவன் வந்தால் பார்த்துக் கொள்ளலாம். அவள் கதவை திறந்து உள்ளே சென்று விளக்கை போட்டாள். அறையில் இருந்த வண்ண விளக்கு அந்த அறையின் அழகை அவளுக்கு காட்டியது. கண்ணாடி பொருத்தப்பட்ட ஜன்னல் வழியே நீர் ஒரே சீராக பாய்ந்து கொண்டிருந்தது. அதில் பட்ட வண்ண விளக்கின் ஒளி அவனது படுக்கையை வண்ணமயமாக மாற்றி இருந்தது. அங்கு வழிந்த நீரில் கையை காட்டிவிட்டு அதன் வழியை பார்க்க வர்ஷினி கூறியது போல ரோஜா மலர்கள் பூக்க மொட்டை விரிக்கும் நிலைக்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தது. அருகே செல்ல பால்கனி கதவை திறந்து நிலவு ஒளியை இதமான ஈரக்காற்றி தரும் நீள்வீழ்ச்சி அழுகே சென்று ரசித்தாள். அங்கே ஊஞ்சல் ஒன்றும் இருந்தது. ஆனால் பெண் அவளுக்கு அதில் எப்படி சென்று அமர்வது என்பது மட்டும் புலப்படவே இல்லை. அழகிய நிலவோடு நீரின் ஈரத்தையும் ரசித்தவள் பிறகு படுக்கையில் சென்று விழுந்தாள். காலையில் இருந்து நடந்தவை அவள் மனக்கண்ணில் ஓடிக்கொண்டே இருந்தது. மனதை ஒருநிலைப்படுத்தியவள், குருவே, இந்த நிலையை ஏற்றுக்கொள்ளவா இல்லை இதிலிருந்து விடுபட வழி தேடவா? மனம் பேச மலர் விழி உறங்கி போனாள். இரவை தாண்டி பகலவன் உதிக்க தயாராக சரியாக 4 மணி அலாரம் அடித்தது. திடுக்கிட்டு எழுந்தவள் அலாரத்தை அணைத்துவிட்டு மறுபடியும் தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள். அவளது விழிகள் நீர்வீழ்ச்சி மீது விழுந்தது. வானில் எழும் இளஞ்சூரியனின் கதிர்கள் பாயும் நீரில் பட்டு நெருப்பில் குளிக்கும் தங்கம் போன்ற நிறத்தை அவளது முகத்தில் வீசியது. பால்கனி கதவை திறந்து வெளியே வந்தவள் மலரும் ரோஜா தோட்டத்தை பார்த்தாள். அழகிய வண்ண மலர்கள் பூத்து குலுங்கியது. அவளது மனம் புத்துணர்வு பெற்றது. இந்த ராட்சசனுக்கு இத்தனை ரசனை இருக்குமா? பரவாயில்லையே, இந்த அறை நல்லாத்தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் இதழில் புன்னகை மலர நின்றிருந்தாள். ராணி, முகத்துல என்ன புன்னகையின் சுவடு தெரிகிறது? மல்லி, எனக்கு இந்த இடம் நம் வனத்தை ஞாபகப்படுத்துகிறது. வனத்தில் இருந்து வந்து இன்றுதான் இந்த மலரின் மலருதலை காண்கிறேன். மனம் லேசாகி என்னை மகிழ்ச்சி பெற செய்கிறது. ஆனால் இது நம் வனம் இல்லையே. இது உங்களை கட்டாய கல்யாணம் செய்த அரக்கனின் மாளிகை. இங்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம்தான். மல்லி, அழகான காலை நேரத்தை பாழாக்காதே. முதலில் உன் வாய்க்கு ஒரு கட்டு போட வேண்டும். எப்போ பாரு ஏதாவது பேச வேண்டியது. மன்னித்துக் கொள்ளுங்கள் ராணி, நான் வெளியே சென்று வருகிறேன். மல்லி அங்கிருந்து ஜன்னல் வழியே பறந்து சென்றது. மலர் விழி அந்த ஊஞ்சலை பார்த்தபடியே குளியல் அறைக்குள் சென்று விட்டாள். கோதை வீட்டில் இருந்த வேலையாட்களை அவசர அவசரமாக வேலை வாங்கி கொண்டிருந்தாள். அங்கிருந்த சாமி அறையில் பழங்கள், பூஜைக்கு தேவையான குங்குமம், அர்ச்சனை என்று அனைத்தும் தயாராக இருந்தது. அதில் தட்டு முழுக்க மஞ்சள் இருக்க அதன் நடுவே மஞ்சள் பாதியும் குங்குமம் பாதியும் இருந்தது. வர்ஷினி ரெடியாகி வந்தாள். ராஜகோபால் சோஃபாவில் உட்கார்ந்து நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அம்மா, எனக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஆமா, உன் அண்ணியை ரெடி பண்ணி நான் சொல்லும் போது கீழே கூட்டிட்டு வா. என் ரூம்ல நகை புடவையெல்லாம் வச்சிருக்கேன், அதை மறக்காம எடுத்துட்டு போ. சரிம்மா. வர்ஷினி சந்தோஷத்தில் அன்னையின் அறைக்கு ஓடினாள். கோத, அவனுக்கு தெரியாம இந்த ஏற்பாடை பண்ற, வந்து ஒரே கத்தா கத்துவான். நீ தெரிஞ்சுதான் எல்லாம் செய்றியா? என்னங்க, இதெல்லாம் நம்ம வீட்டுல செய்யற சடங்கு தானே. அவன் ரகசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நாம செய்ய வேண்டிய கடமை செய்தாக வேண்டும் இல்லையா? அப்படி இல்லைன்னா சாமி குத்தம் ஆயிடும். ஏண்டி, அவங்கிட்ட என்ன சொல்லி இதெல்லாம் செய்ய சொல்லுவ? நீங்க இருக்கீங்களே, அப்புறம் என்ன? அவன் வந்த உடனே நீங்க தான் பேசி இதுக்கு ஒத்துக்கொள்ள வைக்கணும். என்னால முடியாது. என்ன சொன்னீங்க? அவரை இடுப்பில் கை வைத்து முறைக்க, சரி சொல்றேன், நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. கோதை மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். வர்ஷினி கதவை தட்டினாள். அண்ணி வெளியில வாங்க. வர்ஷினி உள்ள வா. இல்ல, நீங்க வெளியில வாங்க. மலர் விழி அவளது கையை பிடித்து உள்ளே இழுத்தாள். அண்ணி, அண்ணாக்கு தெரிஞ்சா என்னை திட்டுவாங்க. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரு. இது அவரோட அறை மட்டும் இல்ல, இப்ப என்னோட அறையும் கூட. அதனால நீ பயப்படாத. ஆமா, கையில என்ன? இதெல்லாம் அம்மா உங்ககிட்ட தர சொன்னாங்க அண்ணி. இன்னைக்கு ஒரு சின்ன விசேஷம் இருக்கு. நீங்க சீக்கிரம் கிளம்பணும், அண்ணா வந்துடுவாரு.
என்ன ஒரே விசேஷமா வைக்கிறீங்க? அண்ணி, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் எங்க வீட்டுல விசேஷமே நடக்குது. அதான் அம்மா உங்ககிட்ட இந்த புடவை நகையெல்லாம் கொடுக்க சொன்னாங்க. ஏன் எதுவும் நடக்கல? அது அப்புறமா சொல்றேன், நீங்க முதல்ல ரெடி ஆகுங்க. இல்ல, நீ முதல்ல சொல்லு. தெளிவா சொல்ல முடியாது. என்னோட அக்கா இறந்ததுல இருந்து எந்த விசேஷமும் இந்த வீட்டுல நடந்ததே இல்ல. ஏன் தீபாவளி கூட கொண்டாட மாட்டோம். இப்பதான் உங்களோட கல்யாண விசேஷம் வருது. அவங்க எப்படி இறந்தாங்க? அத்தியாயம் 27. நல்ல நாள்ல அந்த விஷயம் எதுக்கு அண்ணி? நீங்க முதல்ல பூஜைக்கு ரெடி ஆகுங்க. இல்ல, முதல்ல சொல்லு. அண்ணி வேண்டாமே ப்ளீஸ். சொல்லு வர்ஷினி. சொல்றேன். வர்ஷினி வாயை திறக்க, வர்ஷினி கணீர் குரல் வாசல் அருகே கேட்டது. அவளுக்கு திரும்பாமலேயே யார் என தெரிந்து விட்டது. அவனை பார்க்காமலே கை கால் நடுக்கம் கண்டது. அபிமன்யு நின்றிருந்தான். வந்துட்டானா? இப்ப என்ன சொல்ல போறானோ? மலர்விழி அவனை நினைத்து புலம்ப, வர்ஷினி பயத்தோடு, அண்ணா நான் வேண்டுமென்றே வரலண்ணா. அம்மா அன்னிக்கிட்ட நகை புடவையெல்லாம் தர சொன்னாங்க. அதான் உள்ள வந்தேன். இனி வரமாட்டேன். வர்ஷினி நகர அவளால் அந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை. மலர்விழி அவளது கையை அழுந்து பிடித்திருந்தாள். அன்னி கைய விடுங்க. அண்ணா என்னையும் முறைக்கிறான். வர்ஷினி, இது அவரோட அறை மட்டும் இல்ல, என்னோடதும் கூட. உன்னை உள்ள வர சொன்னது நான் சொல்லாம நீ போக கூடாது. அபிமன்யு அவளது பேச்சை கைகட்டி கேட்டு கொண்டிருந்தவன் என்ன நினைத்தானோ? வர்ஷினி, உன் அண்ணியை நீ ரெடி பண்ணு. ஏன் போற? உள்ளே வந்தபடியே கூறினான். அவள் அருகே வந்தவன், அதிதியை பத்தி அவளுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. நான் சொன்னது புரியும் நினைக்கிறேன். அவள் காதில் கூறிவிட்டு அலமாரியில் இருந்த அவனுடைய உடையை எடுத்து அருகே இருந்த கண்ணாடி பொத்தானை அழுத்த அடுத்த அறை தானாக திறந்து கொண்டது. அந்த கதவு கண்ணாடி கொண்டு மூடப்பட்டது. இப்ப சொல்லு உங்க அக்காவை பத்தி. மலர்விழி கையை பிடித்திருந்தவள் அதை திருப்பி, அண்ணி, இனிய அக்காவை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. இது என் மேல சத்தியம். ஏன் வர்ஷினி, என்ன சத்தியமெல்லாம் செய்யற? நான் இனி உங்ககிட்ட கேட்க மாட்டேன். இப்படி என்ன மிரட்டுவ? இந்த பேச்சை இதோட விடுங்க அண்ணி. உங்களை சீக்கிரமா கீழே கூட்டிட்டு வர சொன்னாங்க. இந்தாங்க, இந்த புடவைய கட்டிட்டு வாங்க. அவள் கையில் மயில் வண்ண புடவையை தந்து அணிந்து வர சொன்னாள். அவளும் புடவையோடு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். ராஜகோபால் சோபாவில் அமர்ந்திருக்க அவர் அருகே சந்தோஷ், தர்ஷன், ராம் மூவரும் இருந்தனர். மாலினியை போன் மூலம் காலையிலேயே கோதை வீட்டிற்கு வரும்படி கூறிவிட்டார். அப்புறம் பெண் வீட்டார் வர வேண்டுமே. கோதையோடு அவளும் தேவையான ஏற்பாட்டை செய்து கொண்டிருந்தாள். ராஜகோபால் மகனின் கல்யாண முறையைத்தான் ஏற்கவில்லை. அவருக்கு மகன் மீதுதான் கோபம், வீட்டிற்கு வந்த மருமகள் மீது இல்லை. அவரும் இப்படித்தானே கோதையை மனம் முடித்தார். பெரியவர்களால் பார்த்து முடிக்கப்பட்ட திருமணம் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் பெரியவர்கள் திருமணம் முடிக்கும் முன்பு காதல் திருமணம் செய்தது இருவருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. அதை நினைத்தே அவர் மனம் மலர் விழியை ஏற்றுக்கொண்டது. அது மட்டும் இல்லாமல் அவர் தேடி இருந்தால் கூட மகனுக்கு இத்தனை லட்சணம் பொருந்திய மருமகளை கொண்டு வந்திருக்க முடியாது. அழகு என்று புகழும் சைந்தவி முகத்தில் கூட இந்த பொலிவை காண முடியாது. நம் நாயகி மலர்விழி அத்தனை அழகு. அழகு ராணிக்கு அழகான மன்மதன் தான். ஆனால் என்ன, கொஞ்சம் கோபக்காரன். மற்றபடி அபிமன்யு வைரக்கல். வேலை செய்து கொண்டிருந்த கோதை, மாலினி, உன் தங்கச்சியை கீழே கூட்டிட்டு வா. டேய் சந்தோஷ், நீ போய் உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வா. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. நான் அபியை கூட்டிட்டு வரமாட்டேன் என்றான் சந்தோஷ். டேய், நீ கூட்டிட்டு வராம வேற யாரு போவா? நான் மட்டும் தான் அவனோட ஃப்ரெண்டா? இதோ நிக்கிறாளே, இவ்வளவு அனுப்ப வேண்டியதானே? டேய், அவ என் மருமகளை கூட்டிட்டு வருவா. நீ போய் அவனை கூட்டிட்டு வா. அம்மா, நான் என் தங்கச்சியை கூட்டிட்டு வரேன். மாலினி அவனோட உயிர் நண்பனை அழைச்சிட்டு வருவா. என்னால அடியெல்லாம் வாங்க முடியாது. சந்தோஷ் கன்னத்தில் கை வைத்து கொண்டான். ஏதோ பண்ணுங்க, 2 பேரையும் கூட்டிட்டு வந்தா சரி. மாலினி, ராம் ஒரு பக்கம் செல்ல, சந்தோஷ், தர்ஷன் இருவரும் மலர் விழியை அழைத்து வர சென்றனர். கதவை திறந்து கொண்டு முதலில் வந்த தன் அக்காவை பார்த்து மலர் விழி துள்ளி குதித்து அணைத்து கொண்டாள். அக்கா, உன்னைத்தான் நினைச்சிட்டே இருந்தேன், நீயே வந்துட்ட. என் பாப்பு அழகா இருக்கடா. அவள் கன்னத்தை கிள்ளினாள். அவளை தள்ளி விட்டான் சந்தோஷ். இந்த கொஞ்சல் எல்லாம் என் தங்கச்சி கிட்ட வேண்டாம், போ. போயிட்டு அவன் ரெடியா இருக்கான்னு பாரு. போடா லூசு பயலே. ராம், வா, நாம அபியை கூட்டிட்டு போவோம். அவனை இதழ் சுழித்து திட்டிக்கொண்டே சென்றாள். அண்ணா, ஏன் இப்படி பண்றீங்க? அதெல்லாம் சும்மா. உன் அக்கா கிட்ட கிண்டலா விளையாடினே வர்ஷினி. பாப்பா ரெடி தானே வர்ஷினி? எல்லாம் ஓகேண்ணா. இன்னும் ஒரே ஒரு டச்சப் கொடுத்தா போதும். இன்னும் ஒரு டச்சப்பா? தர்ஷன் வாயை பிழக்க, வாயை மூடுறா எரும மாடு. அவன் வாயை அடைத்து விட்டு வர்ஷினி தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். அபிமன்யு வெண்மை நிற வேட்டியில்
நீல நிற பார்டர் வைத்து கட்டி இருந்தான். அதற்கு ஏற்றாறு போல பளபளக்கும் நீல நிற சட்டை அணிந்து கையில் தங்க நிற காப்பு, கழுத்தில் தங்க செயின், இதில் நெற்றியில் மாலினி வற்புறுத்தி வைத்த சந்தனம், இதற்கு மேலும் அழகு சேர்க்கும் அவனது முடிக்கற்றை. ஒரு கையில் தலையை கோதிக்கொண்டே அந்த அறையை விட்டு மாலினி ராமுடன் வெளியே சென்று விட்டான். மலர்விழி அத்தனை அழகு கொண்ட தன்னவனை பார்க்க இதழில் புன்னகை எழுந்தது. அதை மறைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். பூஜை அறை முன்பு போட்ட இடத்தில் அபிமன்யு அமர்ந்திருந்தான். விசேஷத்திற்கு பெரிதாக யாரையும் அழைக்கவில்லை. அபிமன்யு நண்பர்கள், தர்ஷன் பெற்றோர்கள், அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு சிலர் மட்டுமே இருந்தனர். கூட்டம் கூடி இந்த விசேஷத்தை நடத்த அவர்களுக்கு விருப்பம். ஆனால் மகன் ஒத்துக்கொள்ள மாட்டானே. அதனால் இப்படி. அவன் அருகே மலர்விழி வந்து அமர்ந்தாள். இயற்கையின் அழகிக்கு அழகுக்கு பஞ்சமா? இருவரும் அமர்ந்திருக்க அவர்களுக்கு ஆக வேண்டிய சடங்குகளை ஐயர் செய்தார். அவர்கள் வழக்கப்படி கல்யாணம் செய்த மறுநாள் புது தம்பதிகளை வைத்து சடங்கு செய்வர். அதில் அவர்களின் அன்பு எந்த அளவு வெளிப்படுகிறது என்று பார்ப்பர். ஐயர் அபிமன்யு கையில் மெட்டியை கொடுத்து அவளது காலில் அணிவிக்க சொன்னார். அவனோ சந்தோஷி பார்க்க, டேய் போட்டு விடு, அங்க என்ன பார்வை, இங்க காலை பார்த்து மெட்டியை போடுங்க. அபிமன்யு அவளுக்கு மெட்டி அணிவித்தான். அவனை பொறுத்தவரை எல்லாம் ஒரு நாடகம். அதில் இதுவும் ஒன்று. மற்ற சடங்குகள் எல்லாம் நிறைவேறியது. அடுத்தது அங்கு இருந்த அனைவரும் இருவருக்கும் சந்தனம் குங்குமம் பூசி நலுங்கு வைத்தனர். மாலினி தன் தங்கைக்கு முறையோடு செய்ய வேண்டிய அனைத்தையும் சிறப்பாக செய்தாள். மலர்விழிக்கு அவர்கள் செய்யும் அனைத்தும் இன்பமாக ஏற்றுக்கொண்டாள். அபிமன்யுதான் எப்போது இதெல்லாம் முடியும் என்றே அமர்ந்திருந்தான். அக்கா மல்லி எங்க? அவ உங்கூட தானே இருந்தா? எங்கூட தான் இருந்தா, ஆனா இப்போ காணலையே. மலர்விழி கண்கள் அவளை தேட மல்லி வாயில் ஏதோ மடலை ஏந்தி கொண்டு அவள் அருகே வந்து அமர்ந்தது. ஒரு கிளி ஏதோ கொண்டு வந்து அவளிடம் தந்ததை ஆச்சரியமாக பார்த்தனர். அந்த மடலை வாங்கி படித்தாள். என் அன்பான மகளுக்கு வளர்ப்பு தந்தையின் ஆசிர்வாதம். உன்னை திருமண கோலத்தில் காண மனம் ஏங்குகிறது. ஆனால் நான் வரக்கூடாது. நீ நம் வனத்தின் ராணி. உனக்காகத்தான் செய்ய வேண்டிய கடமை உள்ளது. அதை மல்லி சிறப்பாக நிறைவேற்றுவாள். நலமோடு வாழ்வாய் மகளே. குருவின் கடிதத்தை பார்த்து அவளது கண்களில் நீர் கோர்த்து விட்டது. ராணி, அழாதீர்கள். உங்கள் முகத்தில் இனி புன்னகை மட்டுமே இருக்க வேண்டும். மல்லி அவளது மொழியில் ஒளி கொடுக்க, குருவிகள் கூட்டம் தாமரை மலரால் ஆன மாலையை இருவரின் கழுத்திலும் போட்டது. அபிமன்யுவுக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. அவன் ஏற்கனவே பார்த்திருக்கிறான் அல்லவா? மற்ற அனைவரும் தான் அங்கு நடக்கும் விஷயத்தை ஆச்சரியமாக பார்த்தனர். கிளிகள் தட்டு நிறைய பழங்களையும் மனம் கமழும் சந்தனத்தையும் கொண்டு வந்து வைத்தது. சந்தனத்தை இருவருக்கும் வைத்துவிட்டு குடுவையில் இருந்த தண்ணீரை இருவரின் மீது ஊற்றியது. ராணி, தங்களுக்கு சேவை செய்து எவ்வளவு காலம் ஆகிவிட்டது. நதி ராணி, நீயும் வந்து விட்டாயா? ஆமாம், உங்கள் சேவையில் நான் இல்லாமலா? வாத்து கூட்டம் இருவருக்குமான உடையை எடுத்து வந்து எதிரே வைத்தது. மலர்விழி கண்களில் கண்ணீர் கோர்த்து கொண்டது. கடைசியாக வந்த மயில் கோதை கையில் தங்க நிற ரட்சையை கொடுத்து, ராணி, மாப்பிள்ளையின் தாய் அந்த ரட்சையை அவர் கையில் கட்ட வேண்டும். நீங்கள் கூறுங்கள். அத்தை, இது அவர் கையில கட்டுங்க. கோதை ஒன்றும் புரியாமல் தன் மகனின் கையில் கட்டி விட்டாள். கடைசியாக அவன் காட்டின் ராணியை மணந்து ராஜா ஆனதால் அவனுக்கான மகுடத்தை குருவிகள் சொட்டியது. ஒரு வாராக சடங்குகள் முடிந்து தங்கள் ராணியை காண வந்த அனைத்து கூட்டமும் அவளை வாழ்த்தி வணங்கிவிட்டு சென்றது. மலர்விழி கண்களில் தாரை தாரையாக நீர் வழிந்தது. அபிமன்யு அவளை கண்டுகொள்ளாமல் படிக்கட்டில் ஏற துப்பாக்கி குண்டின் சத்தம் அவனது காதை எட்டியது. அத்தியாயம் 28. மலர்விழி கண்களில் தாரை தாரையாக நீர் வழிந்தது. மல்லி அவளை சுற்றி சந்தோஷத்தில் பறந்து கொண்டிருந்தது. அபிமன்யு அங்கு நடப்பதை கண்டுகொள்ளாமல் படிக்கட்டில் ஏற துப்பாக்கி குண்டின் சத்தம் அவளது காதை எட்டியது. அபிமன்யு திரும்பி பார்க்க வீட்டில் வேலையாட்களின் உடையை உடுத்தி நின்றிருந்தவன் கையில் துப்பாக்கி. அவனை மற்றவர்கள் பிடிக்க கண்ணிமைக்கும் நேரத்தில் அதே துப்பாக்கி கொண்டு தன் தலையில் சுட்டு கொண்டான். மலர்விழி முன் பறந்து கொண்டிருந்த மல்லி அவளது பூ மாலையை பிடித்து விளையாட்டாக இழுக்க அவளுக்கு வைத்த குறி தப்பி அங்கே இருந்த பூஜாடி மீது பட்டு உடைந்தது. சொன்ன வேலையை முடிக்கவில்லை. இங்கிருந்து தப்பித்தால் அவள் கொலை செய்து விடுவாள். இவனிடம் உயிரோடு மாட்டிக்கொண்டால் நரகத்தை காட்டி சாகடிப்பான். அதற்கு நாமே இறந்து விடலாம் என்று அவனை தற்கொலை செய்து கொண்டான். மலர்விழி எதிரே இருந்தவன் தலையில் சுட்டு சாவதை கண்டு மயங்கி அங்கேயே விழுந்தாள். அபிமன்யு தரையில் இரத்த வெள்ளத்தில் இருக்கும் அவனை கூர்ந்து பார்த்தவன்
சாதாரணமாக அங்கே நின்றிருந்த கருப்பு நிற உடை அணிந்த காட்ஸை அழைத்தான். எஸ் பாஸ். 2 தடிமார்கள். கையை இதயத்தில் வைத்து கட்டளை கூற வேண்டியது. இவனோ, உடலை அப்புறப்படுத்துங்கள். உடனே இவனுடைய முழு விவரத்தையும் சேகரித்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். சரிங்க பாஸ். வளர்ந்த மாடுகள் அவனை தூக்கி சென்றனர். மலர் விழியை சோகாவில் படுக்க வைத்து கோதி அவள் மயக்கம் தெளிய தண்ணீரை தெளித்தாள். மாலினி அவளது கண்ணம் தட்டினாள். பாப்பு, பாப்பு எழுந்திரே. 2 தடவை கன்னத்தை தட்ட மலர் விழி மெல்ல கண் திறந்தாள். அபிமன்யு அவர்கள் அருகே வந்தான். அம்மா, சடங்கு வேலையெல்லாம் முடிஞ்சது தானே? எனக்கு கம்பெனியில முக்கியமான வேலை இருக்கு. கோதை மருமகளுக்கு குடிக்க தண்ணீர் புகட்டி கொண்டே அவன் கூறியதை கேட்டு கொண்டிருந்தாள். அம்மா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. அபி, இன்னைக்கு நீ எங்கேயும் போக கூடாது. உன் மனைவி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஒரு பதட்டமே இல்லாம சாதாரணமா வேலைக்கு போகவான்னு கேக்குற? அம்மா, எதுக்கு எடுத்தாலும் மயக்கம் போட்டா நான் என்ன செய்ய முடியும்? ஒரு சின்ன விஷயம் தான் நடந்தது, அதுக்கே இப்படி கீழே விழுந்துட்டா. இந்த நிலையில அவளோட இருக்கணும்னா தினமும் அவளோட இருக்க வேண்டியதுதான். நீங்க ஒண்ணு இங்க இருக்க வேண்டாம். சாதாரணமான விஷயமா? ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு உயிரை பறிச்சு அதுல குளிர் காயும் கொடிய மிருகம் தானே நீங்க. அம்மா, அவ பேசுறத நிறுத்த சொல்லுங்க. ஏன் நிறுத்தணும்? நீங்க செய்யும் செயல்தானே சொல்றேன். அபிமன்யுவுக்கு கோபம் தலைக்கு ஏறிவிட்டது. மலர்விழி கன்னத்தை அழுந்த பற்றினான். ஒரு உயிரோட மதிப்பு தெரிந்ததாலதான் நீ என்கிட்ட பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னை காயப்படுத்த கூடாதுன்னு ரொம்ப பொறுமையா இருக்கேன். ஆனா நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இதுக்கு மேல வாயை திறந்த நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அபிமன்யு அவளை விடுத்து அறைக்கு சென்று விட்டான். மலர்விழியின் தாடை அவன் இறுக பிடித்ததில் சிவந்துதான் போனது. ராஜகோபால் எதுவும் கூறாமல் அறைக்குள் சென்று விட்டார். கோதை மருமகள் அருகே வந்தவள், இங்க பாருமா, அபி நல்லவன் தான். நீ நினைக்கிற மாதிரி கொலைகாரனோ கெட்டவனோ கிடையாது. அவனோட கோபப்படும் முகத்தை மட்டும்தான் நீ பாத்திருக்க. அவனுக்கு இன்னொரு முகமும் இருக்கு. அதை பார்க்க ஆசைப்படு. அப்போதான் உன் கணவனோட நல்ல குணம் தெரியும். அவனோட அம்மாவா நான் சொல்லல, உன்னோட அம்மாவா நான் சொல்றேன். பார்த்து நடந்துக்கோ. அவர் சென்று விட மாலினி தன் தங்கையை அணைத்து விட்டு விட பெற்றாள். அனைவரும் சென்று விட்டனர். மலர்விழி சோபாவில் அமர்ந்து இருக்க மல்லி அவள் அருகே அமர்ந்தது. ராணி, நான் ஒன்னு சொல்லுவேன். என்ன? சொல்லு மல்லி. ராணி, நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க? நான் என்ன மாறிட்டேன்? இல்ல, எப்போதும் ஒரு பக்கம் பார்த்து ஒருவரை மதிப்பிட மாட்டீங்க. நீங்களே கூட சொல்லுவீங்க, சிங்கம் வேட்டையாடுற பயங்கரமான மிருகம்தானாலும் அதுக்குள்ளேயும் அன்பு பாசமெல்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஒரு சில முறை சிங்கம் வேட்டையாடுவது அதன் உணவுக்காகத்தானே. அப்படி நன்மை குணத்தை மட்டுமே தேடி நேசிக்க நீங்க இவர்கிட்ட மட்டும் ஏன் இப்படி கடினமான வார்த்தைகளை உதிர்த்து உங்களோட மதிப்பை நீங்களே குறைச்சிக்கிறீங்க? உங்களோட இயல்பை விட அதிகமா கோபமும் கொள்றீங்க. நான் கூறியது போல் அவன் கொலை செய்தவன் தானே. அது மட்டுமா, எனக்கே தெரியாமல் என்னை திருமணம் செய்துள்ளான். ராணி, நாம் அவர் கூறியதை நிராகரிக்காமல் இருந்தால் இப்பொழுது நமக்கு இந்த நிலை வந்திருக்காது. அதற்காக அவர் செய்த காரியத்தை நியாயப்படுத்தவில்லை. இருந்தாலும் அவர் விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுகிறீர்கள் என்று என் எண்ணம். இப்பொழுது என்ன செய்ய சொல்ற மல்லி? ராணி, அவருடைய குணத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் அல்லவா? இனி இதுதான் உங்கள் வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது அவரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அவள் அமைதி காத்தாள். சரி வா, அந்த ராட்சசன் என்ன செய்யறான்னு பார்க்கலாம். இருவரும் மேலே சென்றனர். அபிமன்யு உடையை மாற்றிக்கொண்டு படுக்கையில் தன் மடிக்கண்ணியில் கண் பதித்திருந்தான். என்ன வேணும்? திரும்பி பார்க்காமலேயே அவன் கேட்க, உங்களுக்கு எப்படி நான் வந்து தெரிஞ்சிச்சு? அவள் ஆச்சரியமாக கேட்க, உன் கொலுசுலி சொன்னுச்சு நீ வந்திருக்கன்னு. எதுக்காக வந்த? ராணி, இப்படியே பேசாதீர்கள். அவரிடம் தப்பாக பேசியதற்காக மன்னிப்பு கேளுங்கள். மல்லி, ஆனா எப்படி கேட்பது? வாயால் தான். உன் வாயால் என்னிடம் மன்னிப்பு கேள். அவை கணினியை பார்த்தபடியே கூற, நாம பேசுறது இவருக்கு எப்படி கேக்குது? அவள் வாயை பிளந்து கொண்டு கேட்க, ராணி, அவர் இப்பொழுது ராஜாவாக மாறிவிட்டார். அதனால்தான் நான் பேசுவது அவரின் காதில் விழுந்திருக்கும். அதைவிட நீங்கள் இப்பொழுது மன்னிப்பு கேட்பதுதான் முக்கியம். கேளுங்கள். கதவை பார்த்து ஒருமுறை சொல்லி பார்த்தவள் பிறகு திரும்ப அபிமன்யு மீதே மோதிக்கொண்டாள். மல்லி அங்கிருந்து ஓடியே விட்டது. தலையை தேய்த்து கொண்டே அவனை பார்த்தாள். ஏன் இப்படி தூண் மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறீங்க? நடக்கும்போது முன்னாடி யாரு இருக்காங்கன்னு பாக்கணும். உன்னை யார் என்ன பார்க்காம இடிக்க சொன்னது? இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. கேட்க வேண்டிய மன்னிப்பை கேட்டுட்டு போலாம். இல்லன்னா மல்லி திரும்ப உபதேசம் செய்ய ஆரம்பிச்சிருவா. கண்களை ஒரு நிமிடம் மூடி திறந்தவள், உங்களை தப்பா பேசியதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. விழியை தாழ்த்தி அவன் கால்களை பார்த்தபடி மன்னிப்பு கூறினாள். என்ன பண்ற? அதான் மன்னிப்பு கேட்டேனே. இப்படி கேட்க கூடாது. என் கண்ணை பார்த்து சொல்லு. உங்களை தவறா புரிந்து கொண்டேன். இனிமே இப்படி பேச மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்லு. கண்டிப்பா அப்படி கேட்கணுமா?
கண்டிப்பா கேட்டே ஆகணும். சீக்கிரம் கேளு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வேற இருக்கு. கேக்குறேன். மலர் விழி அவனது கூரிய விழிகளை பார்க்க, கரு விழி அவனை நோக்க, விழி கலந்தது. இனி இப்படி பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஒரு வழியாக கூறிவிட்டாள். ஆனால் பார்வையைத்தான் அவனை விட்டு நகர்த்த முடியவில்லை. அவளை ஆழ நோக்கியவன், என்ன சைட் அடிக்கிறியா? இல்லையே. அதான் தெரியுதே, நீ ஆள விழுங்கும் பார்வை பார்ப்பது. இப்படி கண்ணமிக்காம என்ன பாக்குற வேலையெல்லாம் வேண்டாம். நான் எப்ப எப்படி இருப்பேன்னு சொல்ல முடியாது. அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். இப்ப மட்டும் என்ன தெரியுது, பாதி ராட்சசன் பாதி மனுஷன் மாதிரி தானே இருக்க. இதுல எப்போ எப்படி மாறினா என்ன? என்ன அங்க முனங்கள்? ஒண்ணு இல்லையே. சரின்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேனே, அத பத்தி நீ எதுவும் கேட்கல? கொஞ்சம் தமிழ்ல பேசினா தான் எனக்கு புரியும். இத மறந்துட்டேனா? நாளையில இருந்து உனக்கு படிக்க எழுத சொல்லித்தர ஒரு ஆசிரியர் வருவாங்க. அதனால காலையிலேயே சீக்கிரமா ரெடி ஆயிடு. அவள் சரி என தலையசைத்தாள். அப்புறம் நான் அவ்வளவா வீட்டுக்கு வரமாட்டேன். அதனால நீ இந்த அறையிலேயே தங்கிக்கலாம். நீங்க ஏன் வரமாட்டீங்க? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. அவன் மடிக்கணினியை கையில் எடுத்தவன் வெளியே செல்ல அவள் முன் நின்றவள், இன்னொரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்கிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்கணும்னு நினைக்காத. நீ உலகத்துக்கு தான் என் மனைவி. இந்த அறையில நீ யாரோ நான் யாரோ. இத மனசுல வச்சுக்கோ. என்கிட்ட அன்பு பாசம் இதுல எதிர்பார்க்காத. நானும் அதை உங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். மத்தபடி இந்த வீட்டுல அனைத்து வசதியும் என் மனைவிங்கிற பேர்ல உனக்கு ஏகபோகமா கிடைக்கும். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டது பெரிய தவறு. மறந்து இனி அப்படி சொல்ல மாட்டேன். உண்மையாலுமே நீங்க ராட்சசன். என் மனதை புரிஞ்சு கொள்ளாம வார்த்தையால காயப்படுத்தும் ராட்சசன். ஒரு மூலையிலாவது உங்கள் மீது மரியாதை இருந்துச்சு. இப்ப அது கூட இல்ல. மலர் விழி அழுது கொண்டே குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். அபிமன்யு அவள் உதிர்த்த வார்த்தைகளை சாதாரணமாக நினைத்து சென்று விட்டான். பாவம், அவன் அறியவில்லை. உதிர்த்த வார்த்தை அனைத்திற்கும் அவளது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் பெண்ணவள் ஏற்க மாட்டாள் என்பதை. அத்தியாயம் 29. இருளினை அகற்றி காலை சூரியன் கண்ணாடி வழியே வர்ஷினி முகத்தில் அடிக்க சோம்பல் முறித்து கொண்டே படுக்கையில் இருந்து எழுந்தாள். அவளது அரை பால்கனி வழியே தோட்டத்தை பார்த்தவள் உடனே அங்கிருந்து தோட்டத்திற்கு வந்தாள். அண்ணி, இங்க என்ன பண்றீங்க? மலர் விழிதான் நின்றிருந்தாள். அவளோடு வர்ஷினி வயதுடைய ஒரு பெண்ணும் நின்றிருந்தாள். பார்த்தா தெரியல, எக்ஸசைஸ் பண்றேன். முகத்தை அஷ்ட கோணத்தில் வைத்துக் கொண்டு கூற, எக்ஸசைஸா? ஆமா, அந்த ராட்சசன் காலையிலே எழுப்பி இவங்க கிட்ட எக்ஸசைஸ் கத்துக்க சொல்லி ஜாகிங் போயிட்டான். இவங்க சொல்ற எந்த வார்த்தையும் எனக்கு புரியல. சொல்ல போனா எந்த மொழி பேசுறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா யார் அந்த ராட்சசன்? வேற யாரு? உங்க அண்ணன் தான். ஓ, அண்ணாவா? இப்ப உங்களுக்கு என்ன? எக்ஸசைஸ் செய்யணும். நான் செய்யறேன், என்ன பார்த்து அப்படியே செய்யுங்க. வர்ஷினி, அந்த ஆசிரியர் கூறிய இன்ஸ்ட்ரக்ஷன் அனைத்தும் தன் அன்னிக்கு கூற ஒரு கட்டத்தில் அதற்கு மேல் அவள் கூறும் முன்பு அனைத்தையும் செய்து முடித்து விட்டாள் மலர்விழி. அண்ணி, சூப்பரா செய்றீங்க. அப்படியே அவங்க பேசுற மொழி புரியலன்னு சொன்னீங்க. வர்ஷினி, முதல்ல யோகாசனம் செய்ய சொல்லி இருந்தா அதை நானே செய்திருப்பேன். இதுக்கு பதில் எனக்கு புரியாத மொழியெல்லாம் பேசி காலையிலேயே என்ன கடுப்பாக்கி விட்டாங்க. இதுக்கு ஒரு ஆசிரியர் வேற. அண்ணி, இங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. அண்ணாவை பொறுத்தவரை சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு தகுதியான ஆட்களை கொண்டு செய்யணும்னு சொல்லுவாரு. இங்க சாப்பிடுறதுக்கு கூட கட்டுப்பாடு இருக்கு. இன்னைக்கு இதான் செய்யணும், மாத்தி செய்துட்டா தட்டு பறந்துரும். அதனால அண்ணா வந்தாலே எல்லாமே இங்க சரியா இருக்கும். வர்ஷினி, எனக்கு ஒரு சந்தேகம். இது வீடுதானா இல்ல கட்டுப்பாடு நிறைந்த விடுதியா? மனசுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு இன்பமா வாழ்றதுக்கு தானே வீடு. அங்கேயும் கட்டுப்பாட்டை போட்டு வாழ்ந்தா எங்க இன்பம் இருக்கும்? நீ கேட்பதெல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் யார் என் மகன்கிட்ட எடுத்து சொல்வது? கோதை காஃபி கப்போடு அவர்கள் அருகே இருந்த மேஜை மீது அமர்ந்தாள். நீங்க பேச வேண்டியதானே? அவருக்கு அம்மா தானே. எப்படியும் உங்ககிட்ட செல்வாக்கு மேலோங்கி தானே இருக்கும். நீ வேற, அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். இதுல எங்க என் பேச்சை கேட்க போறான்? நீதான் உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். என்னடா அது, நம்மள இப்படி நம்புறாங்க? அடிபட்ட சிங்கத்துக்கு தான் தெரியும் அடியோட வேதனை. இந்த ராட்சசன் கிட்ட முதல்ல பேச முடியுமா? அவள் மனதிலே நினைத்து கொண்டே கோதை கொடுத்த காஃபியை வாயில் வைத்தாள். தினமும் காலையில இதையத்தானே குடிக்கிறேன். ஏன் இத்தனை சலிப்பு? சலிப்பு இல்லாம எப்படி? சர்க்கரை இல்லாத காஃபியை குடிச்சா என்ன, குடிக்காம இருந்தா என்ன? சர்க்கரை இல்லாத காஃபியா? ஆமா, அம்மாவுக்கு சர்க்கரை நோய் இருக்கு. அதனால 2 வருஷமா திதிப்பு இல்லாத காஃபி தான். ஆனா எனக்கு தித்திப்போட காஃபியை சுவைக்க எவ்வளவு ஆசை தெரியுமா? என் ஆசை தினமும் நிராசையா போயிடுது. கோதை முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டாள். ஏன் அத்தை இப்படி சோகமா இருக்கலாமா? இப்ப என்ன, தித்திப்போட நீங்க காஃபி குடிக்கணும், அவ்வளவுதானே? சர்க்கரை இல்லைன்னா என்ன, தேன் கலந்து காஃபி குடிங்க. அப்படியா? நான் தித்திக்கும் தேன் கலந்து காஃபி குடிக்கணுமா?
கண்டிப்பா. இதோ இருங்க. மலர்விழி அருகே இருந்த மரத்தின் கிளையில் கூடு கட்டி இருந்த தேனீக்களை அகற்றி விட்டாள். சாதாரண மனிதனாக இருந்தால் கை முகம் என கனி விழுந்திருக்கும். தேனை எடுப்பது காட்டின் ராணி ஆயிற்றே. அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. மலர்விழி தேன் நிறைந்த அட்டையை பிழிந்து கப்பில் நெறித்தாள். கோதைய வர்ஷினி இருவரும் அதைக் கண்டு நாக்கில் எச்சி ஊறியது. அண்ணே, எனக்கு சாப்பிட தாங்களேன். அவள் கேட்க மறுக்காமல் அவளது கையில் பிழிந்தாள். தேனானது தித்திக்க வர்ஷினி முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. சின்ன வயதில் சிறுவர்கள் தேனை உண்ட கதையை கூறும்போது கேட்டது உண்டு. ஆனால் ஒருமுறை கூட அதை பருகியதில்லை. கண்ணாடி பாட்டிலில் வரும் தேனின் சுவையை மட்டும் அறிந்த அவளுடைய நாக்கு இன்று இந்த தேனின் தித்திப்பில் சுவையை கண்டது. மருமகளை எனக்கு இந்தாங்க அத்தை. அவளுக்கும் கொடுக்க கோதை பருகியவருக்கு எல்லை இல்லாத மகிழ்ச்சி. 2 வருடமாக திதிப்பே இல்லாத பொருட்களை சாப்பிட முடியாமல் அவள் பட்ட கஷ்டம் அவருக்குத்தான் தெரியும். தேனின் சுவை அவருக்கு அமிர்தமாக இருந்தது. அத்தை, அடுத்தது காஃபி. இந்தாங்க குடிங்க. ரொம்ப நன்றி மருமகளே. இன்னைக்குதான் நல்ல காஃபி குடிக்கிறது போல இருக்கு. கோதை கப்பை சின்ன குழந்தை போல ஆட்டி ஆட்டி குடிக்க வர்ஷினி மலர்விழி இருவரும் சிரித்தனர். இங்கு நடப்பவை அனைத்தையும் 2 அடி தூரத்தில் அபிமன்யு பார்த்து கொண்டிருந்தான். அவனைத்தான் மூவரும் கவனிக்கவில்லை. அண்ணே, எனக்கு காலேஜுக்கு நேரமாது. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். சரி வர்ஷினி. அப்படியே நானும் உள்ள போறேம்மா. உன் மாமா என்னை தேடிட்டு இருப்பாரு. கோதை அவளிடம் விடைபெற்று செல்லும் முன்பு அவளுக்கு ஒரு முத்தத்தை பரிசாக தந்துவிட்டு சென்றார். நாமும் போட்டு ரெடியாகும். மலர்விழி எழுந்து செல்ல அவளோடு அபிமன்யு நடந்து வந்தான். காலையிலேயே நாடகத்தை ஆரம்பிச்சிட்டியா? என்ன நாடகம்? அவனை பார்த்தாள். இதோ என் அம்மாவோட மனசுல இடம் பிடிக்க நடத்தினே ஒரு நாடகம். அதை பத்தி தான் சொல்றேன். உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத உங்களுக்கு நடப்பது நாடகமா தோணலாம். அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. நீ இப்படியெல்லாம் பேசினா உண்மையில எனக்கு அன்பு வந்து விடுமா என்ன? நான் பொதுவா ராட்சசன் கூட்டத்தோடு அன்பு பாராட்டுறதில்ல. அதுலயும் நீங்கள் அந்த கூட்டத்தோட தலைவன். உங்ககிட்ட நான் அதை எதிர்பார்க்கலாமா? என்கிட்ட எதிர்பார்க்கலாம், தப்பில்ல. ஆனா என்னை மாத்த முயற்சிக்காம என் நிலையிலேயே ஏற்பாயினா அனைத்துமே கிடைக்கும். ராட்சசனின் பேச்சு பொழுது மாறுவது போல மாறுகிறது. இதே வாய் இரவு வந்து மனதை கிழிக்கக்கூடிய 100 வார்த்தை பேசும். அதனால் நீங்கள் உங்கள் பாதையில் செல்லுங்கள், நான் என் பாதையில் செல்கிறேன். கடைசியா நீ என்ன சொன்ன? நான் சொல்றது புரியலையா? நேத்திக்கு ராத்திரி சொன்னது போல அன்பை எதிர்பார்க்காதீங்க. மலர்விழி அறைக்குள் சென்று விட்டாள். அபிமன்யு முகம் மாற மல்லிகை அழைத்தான். அப்புறம் அவனுக்கு பேசும்படி சொல்லிக் கொடுத்ததே மல்லிதானே. அவள் எங்கே வந்தாள்? அபிமன்யு தான் ரெடியாகி கம்பெனிக்கு சென்றான். அபிமன்யுக்கு அவள் மீது காதல் வரவில்லை, ஒருவித பரிதாபம். மல்லி அவரிடம் ஏன் இங்கு வந்தோம் என்கிற அனைத்தையும் கூறிவிட்டது. உங்களுக்கு உதவி செய்ததால் தான் எங்கள் ராணி இங்கே கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் அவரின் வேதனையை புரிந்து கொள்ளாமல் வார்த்தையால் காயப்படுத்துகிறீர்கள். அவள் பேசிய பேச்சில்தான் அபி ஏதோ வந்து தன்மையாக பேசினான். அவனுக்கு காதல் ஏற்பட்டு இருந்தால் அவளிடம் பணிந்து போக நினைத்திருப்பான். இப்படி சரி சமமாக பேசி இருவருமே இரு பாதையில் இருக்கின்றனர். அபி ரெடியாகி கம்பெனிக்கு சென்று விட்டான். மலர்விழியை கம்பெனிக்கு அழைத்து வரும்படி ஓட்டுநரிடம் கூறிவிட்டு சென்றான். அவன் கூறியபடியே அவளை கம்பெனிக்கு அழைத்து வந்து விட்டார் ஓட்டுநர். மலர்விழி எப்பொழுதும் போல சாதாரண உடையிலேயே வந்தாள். நுழைவு வாயிலேயே சந்தோஷியை பார்த்து விட்டாள். என்ன தங்கச்சி, கம்பெனிக்கு வந்திருக்க? அதான் உங்க முதலாளி வர சொல்லிட்டாரே, அப்புறம் எங்க வீட்டுல இருக்கிறது? எனக்கு முதலாளினா உனக்கு யாரு? எங்களுக்கு கம்பெனில மட்டும்தான் முதலாளி. உன் வாழ்க்கைக்கு அவன் தான் முதலாளி, தெரியும் தானே? சரி வாங்க போலாம். சரி வா. இருவரும் அபிமன்யு கேபினை அடைந்தனர். அபி, சந்தோஷ் கதவை திறந்தவன், அபி உன் மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க. வாட்? என்ன சொன்ன? உன்னோட மிஸ்ஸஸ் மலர்விழி வந்திருக்காங்க. உள்ள கூட்டிட்டு வரவா? மாடல் மலர்விழி வந்திருக்காங்களா? புரியும்படியா சொல்ல வேண்டியதானே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணவே, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதை முடிச்சிட்டு வந்து பாக்குறேன். அது வர வெயிட்டிங் ஹால்ல அவளை உட்காரவை. ஆனா இப்போ நமக்கு எந்த மீட்டிங் இல்லையே, அப்படியே அவங்கள வெயிட் பண்ண வைக்கிற? நான் சொல்றத மட்டும் செய். அப்படி அவளை நினைச்சு உனக்கு பயமா இருந்தா நீ அவளோட அங்கேயே இரு. நான் எதுவும் கேட்க போறதில்ல. சந்தோஷ் அவளை காத்திருப்பு அறையில் அமர வைத்து அவளுடனே கணினியில் கண் பதித்தபடி அமர்ந்திருந்தான். அவளுக்கு தான் அங்கே வெறுமையாக நேரத்தை கடத்துவது பிடிக்கவில்லை. அண்ணா, எனக்கு வெறுமையா இருக்கு. அதனால ஓவியம் வரைய அனுமதி தரீங்களா? என்ன, ஓவியம் வரைய போறியா? ஆமா. சரி, கொஞ்சம் அமைதியா இரு, கொண்டு வர சொல்றேன். அவன் இன்டர்கிராம் மூலம் வரைவதற்கு தேவையான பொருட்களை கொண்டு வர சொன்னான். வெறுமையான அந்த இடத்தில் மழை பொழிய அதன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக மயில்கள் ஆடும் அழகிய நிலையை அவள் வரைந்து கொண்டிருந்தாள். வரைந்து முடித்தவுடன் அந்த ஓவியத்தை அவனிடம் காட்டினாள்.
அவனும் அவளை பாராட்டினான். நடப்பதை கேமரா மூலம் பார்த்து கொண்டிருந்தான் அபிமன்யு. அத்தியாயம் 30. மலர்விழி வரைந்த ஓவியத்தை பாராட்டினான் சந்தோஷ். தங்கச்சி, உனக்கு இவ்வளவு பெரிய திறமை இருக்கா? இது எங்களுக்கு தெரியாம போச்சே. அவளது தோளை தட்டி கொடுத்தான். எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதண்ணா, போதும் உங்களோட பாராட்டு. இத அபிகிட்ட காட்டினா உன்னை இன்னும் புகழ்ந்து தள்ளுவான். நாம அவனை பார்க்க போகும்போது எடுத்துட்டு போலாம். உடனே அவன் கையில் இருந்த ஓவியத்தை பிடுங்கி விட்டாள். ஏன் இப்படி பண்ற? அப்புறம் என்னோட ஓவியத்தை அந்த ராட்சசன் கிட்ட காட்ட சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. இதை எங்கூட எடுத்து சென்று என்னோட அறையில நான் மாட்டி வச்சுக்குப்பேன். அவள் பேசிக்கொண்டே போக கதை வருகை ஆறடி உருவத்தில் கையை கட்டி கொண்டு அவர்கள் பேச்சை கேட்டவாறு நின்றிருந்தான் அபி. அவர்கள் செய்வதை கேமரா மூலம் கண்டவன் உடனே வந்துவிட்டான். அவனை கண்ட இருவரும் எழுந்து நின்றனர். மலர்விழி அவளது ஓவியத்தை பின்பக்கமாக மறைத்து கொண்டாள். 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? உங்களை அமைதியா உட்கார சொன்னா கத்தி எல்லாரோட வேலையும் கெடுக்கிறீங்க. சந்தோஷ், இந்த காட்டுவாசி பொண்ணுதான் லூசுன்னு பார்த்தா இவளோட சேர்ந்து நீயும் இப்படி நடந்துக்கிற. நான் ஒன்னும் காட்டுவாசி லூஸ் இல்ல, நீங்க தான் நகரத்து லூசு. 6 அடிக்கு குறையாம வளர்ந்துருக்கீங்க. அதுல கொஞ்சமாவது மற்றவரை எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருக்கா? முதல்ல நீங்க போய் எல்லாத்தையும் சரியா கத்துக்கோங்க. அப்புறமா என்ன வந்து திட்டுவீங்க. நகரத்து லூசாம். சந்தோஷோ ஒரு நிமிடம் என்ன வார்த்தை சொல்லிட்டு தங்கம் என்ற ரீதியில் அவளை பார்த்து வைக்க, காட்டுவாசி குருவம்மாக்கு என்ன பார்த்த லூசு மாதிரி தான் தெரியும். உன்னை அடிச்சு சரி பண்ண ஒருத்தர் வந்திருக்காங்க. மிஸ் மஞ்சு, அவன் அழைக்க கையில் நோட்டோடு வந்து நின்றாள் ஒத்தி. இவங்க தான் மலர்விழி, உங்களோட ஸ்டூடெண்ட். இவங்களுக்கு தான் நீங்க எல்லாம் சொல்லி தரணும். அது 1 மாசத்துல. ஓகே? எஸ் சார். அபிமன்யு அவள் அருகே வந்தவன் அவள் கையில் மறைத்து வைத்த ஓவியத்தை பின்பக்கமாக பிடுங்கி விட்டான். அது எங்கிட்ட கொடுங்க. அவள் 3ஆம் நபர் இருப்பதை கருத்தில் கொண்டு அமைதியாக கூறினாள். முடியாது மிஸ் மஞ்சு, எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். அப்படியே இவளோட மண்டையை கொஞ்சம் நல்லா தட்டி அவளோட லூசு தனத்தை மாத்திருங்க. வாய் கொஞ்சம் ஓவரா பேசுறா. சந்தோஷ், நமக்கு முக்கியமான வேலை இருக்கு, வா போலாம். போடா ராட்சசா, ஆளை பாரு, 6 அடி முழு லூசு. அவள் சொன்னது அவன் காதில் விழுந்திருக்க வாய்ப்பில்லை. அவன் அப்பொழுதே சென்று விட்டானே. அவள் முன்பு மஞ்சு வந்து நின்றாள். அவளுக்கும் வயது பெரிதாக இருக்கவில்லை. மாநிறம், காட்டன் புடவை, சிரித்த முகம். மலர்விழியை பார்த்து வணக்கம் சொல்ல அவளும் அதை ஏற்றுக்கொண்டாள். என்னோட பேரு மஞ்சு. என்னோட பேரு மலர்விழி. ஓகே, நாம பாடத்துக்குள்ள போலாமா? ஆனா எதுக்கு இதெல்லாம் எனக்கு சொல்லி தரீங்க? மேம், நீங்க அபிமன்யு சார் மனைவி. அது மட்டும் இல்லாம ஒரு மாடல் வேற. அப்போ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க சொல்ற எதுவும் என்னோட காதுல ஏறாது. இதுவே வேற யாராவது இருந்தா திண்டாட விட்டுருப்பேன். ஆனா உங்களை திண்டாட வைக்க என் மனசு விரும்பல. அதுலயும் உங்களோட சிரிச்ச முகம் எனக்கு என் அக்காவை நினைவுபடுத்துது. அவங்களும் இப்படித்தான் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அதனால உங்களோட பேச்சை நான் கண்டிப்பா கேட்பேன். நல்லது. அப்ப என்ன முதலாளி கிட்ட திட்டு வாங்க வைக்க மாட்டாய் தானே? கண்டிப்பா வாங்க மாட்டீங்க, கவலை வேண்டாம். அப்ப சரி. இருவரும் பேசிவிட்டு மஞ்சு அவளது கடமையை ஆற்றினாள். அபிமன்யுவின் மிகப்பெரிய ஹால் இன்று மகாராணியில் கற்கும் அறையாக மாறி போனது. மணி 2ஐ தாண்டியது. மலர்விழிக்கு பசி வயிற்றை கிள்ளியது. அதைவிட தூக்கம் வேறு வரவே மஞ்சு நடத்துவதை நிறுத்த சொன்னாள். அக்கா போதும், உங்களோட பாடம் என்ன அழகா தாலாட்டு இல்லாம தூக்கத்தை வர வைக்குது. அதுவும் இல்லாம பசி என்ன பாடா படுத்துது. இதோட போதும். சரி வா சாப்பிடலாம். அதே நேரம் கதவை திறந்து கொண்டு கோதை சாப்பாடு அடுக்கோடு வந்து நின்றாள். மருமகளே, வா சாப்பிடலாம். பெரிய விருந்து போல சாப்பாட்டு அடுக்கை பார்த்தாலே தெரிந்தது. சாப்பாடை மேலே வைத்தாள். அத்தை, ஏன் இவ்வளவு நேரம்? எனக்கு பசியில மயக்கமே வந்துருச்சு. என் மகனை ஏமாத்தி உள்ள கொண்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு சரியான நேரத்துக்கு கொண்டு வரேன். சரி, சாப்பாடை போடுங்க. வாழை எழிய வைத்து கொண்டு கூற, அக்கா நீங்களும் சாப்பிடலாம் வாங்க. இல்ல வேண்டாம், நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சின்ன பாக்ஸை காட்ட, ஏம்மா இதெல்லாம் ஒரு சாப்பாடா? அதை அங்க வை. முதல்ல இதை சாப்பிடு. அவளுக்கும் அனைத்தும் பரிமாறப்பட்டது. மலர்விழி உணவை வாசனை பிடித்துக் கொண்டே அதன் சுவையை ருசிக்க உணவை வாயில் எடுத்து வைத்தாள். ஒவ்வொரு வாய்க்கும் தன் அத்தையை புகழ்ந்து தள்ளிவிட்டாள். ஒரு வழியாக சாப்பாட்டு வேலை முடிந்தது. சரி, நான் போயிட்டு வரேன், நீ பார்த்து வீட்டுக்கு வந்து சேரு. கோதை மருமகள் கன்னத்தை பிடித்து என் தங்கம் என்று முத்தம் கொடுத்தாள். கொஞ்சம் இது போதும், சீக்கிரமா கிளம்புங்க ஆண்டி. ராம் நின்றிருந்தான். ஏண்டா என்னை இப்படி விரட்டுறதுலயே குறியா இருக்க? அப்புறம் உங்க பையன் வர நேரமாச்சு. அதுவும் இல்லாம இந்த நேரம் மேடத்தோட டான்ஸ் கிளாஸ் இருக்கு. ஆண்டி, நீங்க இப்ப கிளம்பினா தான் நல்லா இருக்கும். சரிடா, நான் போறேன். கோதை அங்கிருந்து சென்றார். என்னால முடியல. ஏன் ஒரு பச்சை பிள்ளை இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் விடுங்கப்பா. நாற்காலியில் சாய்ந்து கொண்டே கூற, மேடம், இது உங்க கணவர் சொன்ன ஒரு நாளை ஷெட்யூல். இதை ஃபாலோ பண்ணிதான் ஆகணும்.
சோ இப்ப என்னோட வாங்க. கடவுளே, இந்த ராட்சசம் இருந்தாலும் தொல்லை, இல்லனாலும் தொல்லை. சவாடா வரேன். இருவரும் சென்றனர். இருவரும் அதே தளத்தில் இருந்த 4வது மாடியில் லிப்ட் நின்றது. அண்ணா, என்னை எங்க அழைச்சிட்டு போறீங்க? மேடம், உங்க டான்ஸ் பிளேஸ் இதுதான். தினமும் மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் இங்க வந்துருங்க. சரி, ஆனா இந்த மேடம் வேண்டாம், பேர் சொல்லியே கூப்பிடுங்க. உங்களை நான் பேர் சொல்லி கூப்பிட்டா என்னோட வேலைக்கு தான் ஆபத்து. அதனால இப்போ நீங்க அமைதியா உள்ள வாங்க. அவன் கதவை திறந்து விட பெரிய ஹால், அங்கே அவளுக்காக நடனம் சொல்லித்தர வேண்டிய ஸ்டாஃப் இருந்தனர். இவர்தான் டான்ஸ் மாஸ்டர், நீங்க உள்ள போங்க. நான் போக மாட்டேன் என்று சொன்னால் விட்டு விடவா போறீங்க? மலர்விழி மட்டும் உள்ளே சென்றாள். அவளது நடன வகுப்பு ஆரம்பமானது. விஸ்வா கம்பெனிஸ். சுழலும் நாற்காலியில் கோப்புகளை சரிபார்த்தபடி அமர்ந்திருந்தான் விஸ்வா. அவன் எதிரே சைந்தவி அமர்ந்திருந்தாள். மே கமின் சார்? எஸ் கமிங். சார், நம்ம நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் சைட்ல ஏதோ பிரச்சனை. அதனால அங்க இருக்க சைட் மேனேஜர் பார்க்க வர சொல்லியிருக்காரு. நாம உடனே அங்க போகணும். ஓகே ஷைந்து, நீ இங்க இருக்கியா இல்ல என்னோட வரியா? நானும் வரேன். இருவரும் அவனுடைய பிஏ உடன் சென்றனர். அந்த உயரக கார் வளர்ந்த கட்டிடத்தின் முன்பு நின்றது. விஸ்வா கீழே இறங்கினான். அவனை பார்த்ததும் சைட் மேனேஜர் வந்தார். என்ன பிரச்சனை? சார், நாம பில்டிங் கட்ட வாங்கிய பர்மிஷன் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. வாட்? நாம எல்லாமே கரெக்டா தானே வாங்கணும், அப்புறம் எப்படி இப்படி வந்து சொல்லலாம்? சார், நாங்க எவ்வளவோ பேசிட்டோம். ஆனா அவங்க நம்ம பில்டிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனாலதான் உங்களை வர சொன்னோம். மேனேஜர், இதை முன்னாடியே எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே. நம்ம வக்கீல் வச்சு பேசி இருக்கலாமே. சார், எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. ச்சே விஸ்வா, ஏன் டென்ஷன்? இதெல்லாம் கண்டிப்பா அந்த அபியோட வேலையா தான் இருக்கும். எஸ், அவனை என்ன பண்றேன் பாரு. அவனுடைய அலைபேசி எடுக்க விஸ்வா வெயிட். சைந்தவி அலைபேசி எடுத்து அவனுக்கு அழைப்பு விடுத்தாள். ஹலோ மிஸ் சைந்தவி, நான் தான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? எமகண்டத்தை கண்டுபிடிப்பது அவ்வளவு கஷ்டம் இல்லையே. நேரங்காலம் தெரியாம அழைப்பு வரும்போது தெரியும் நீதான்னு. உன்னோட நியூ பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன நல்லா இருக்கான். உன்னோட நியூ ஒய்ஃப் எப்படி இருக்கா? அழகான பொருள், பார்த்து பத்திரமா வச்சுக்க மாட்டேன், இப்படியே என் கையில சிக்க வைப்ப? என்ன மிரட்ட நினைக்கிறியா? இல்ல, நிஜமாவே சொல்றேன். உன் ஒய்ஃப் இப்ப என் கண் எதிர இருக்கா. இன்னும் 2 நிமிஷத்துல அவளோட உடல் ரோட்ல இருக்கும். தொலைக்காட்சியில தலைப்பு செய்தியா வரும். அதுல பார்த்து தெரிஞ்சுக்கிறியா இல்ல நேர்ல வந்து பாக்குறியா? எதுவா இருந்தாலும் அது உன்னோட விருப்பம். பாய். அமைதியாக அழைப்பை துண்டித்தவன் ராமை அழைத்தான். எஸ் சார். ராம், அவ எங்க? யாரு சார்? அதான்டா இடியட், என்னோட ஒய்ஃப். அவங்க அப்பவே சந்தோஷோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களே. என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? அவனுடைய அலைபேசி எடுத்து சந்தோஷிற்கு அழைத்தபடியே நடந்தான் அபிமன்யு.